Okay, today we are going to start with paper number 2, financial and cost accounting. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் பார்க்க போகிறோம். ஏன்னா அதோட வெயிட்டேஜ் வந்து இப்போ நீங்கள் அதை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 30 மார்க்ஸ். ஸோ 70-30ங்கிற மாதிரி பிடிச்சிருக்காங்க. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் 70 மார்க்ஸ், காஸ்ட் அக்கௌண்டிங் 30 மார்க்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் விட நமக்கு காஸ்ட் அக்கௌண்டிங் நம்ம வந்து படித்தோம்னா 30 மார்க்ஸ் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி காஸ்டிங் இப்போ புக்கில் இருக்கிறத மட்டும் நம்ம படித்தா போதுமான கிடையாது. யூ ஹாவ் டு சால்வ் மோர் கொஸ்டின்ஸ். அப்போனா நீங்கள் வந்து 30 மார்க்ஸுமே வந்து உனக்கு செக்யூர் ஆயிரும். ஸோ மோர் தேன் தட் நீ என்ன பண்ணால் போதும், ஜேர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் மட்டும் பார்த்தனாலே அக்கௌண்ட்ஸில் we can get more than 50+. So first we are going to concentrate on cost accounting. So take cost accounting page number 'So cost accounting page number, where it is, okay, fundamentals of cost accounting. ஸோ நம்மளோட கோர்ஸ் நேமே வந்து காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கிறதுனால நமக்கு பேஸ் ரொம்ப முக்கியம். காஸ்ட் அக்கௌண்டிங்கோட பேஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து பேசிக்காக தானே இருக்குது, அப்படின்னா இன்டர்ல நமக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துரும். அப்படிலாம் கிடையாது. இந்த பேஸ் உனக்கு தெரிஞ்சால் தான் உனக்கு இன்ட்ரு ஈஸியாக இருக்கும், இன்ட்ருக்கு அப்புறம் ஃபைனல் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம எதனால நம்ம ஃபவுண்டேஷன் படிக்கிறோம், அதுக்கான ரீசனே வந்து பேசிக் நம்மளுக்கு வந்து நல்லா தெரியணுங்கிறதுக்காக தான். ஸோ அதனால் வந்து இந்த சப்ஜெக்டை வந்து மேஜராக கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங் ஃபஸ்ட்டு meaning, definition, significance of cost accounting, its relationship with financial accounting. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து எவல்யூஷன் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எதனால் காஸ்ட் அக்கௌண்டிங் ஒன்று வந்துச்சு, எவ்ரி மாடர்ன் பிஸ்னஸ் ஹேஸ் டு மேக் இட்ஸ் வே த்ரூ கீன் காம்படிஷன், அன்சர்டனிட்டி அண்ட் ரிஸ்க். ஸோ மாடர்ன் இப்போ நமக்கு வந்து பிஸ்னஸ் நம்ம பண்ணுறோம்னாலே காம்படிஷன் இருக்கும், அதுக்கான ரிஸ்க், பிஸ்னஸ்னாலே ரிஸ்க்குங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற சேல்ஸ் நாளைக்கு இருக்குமானா தெரியாது. இன்றைக்கி வந்து மழை பெஞ்சிருக்கு அதனால என் சேல்ஸ் நடக்கலை அப்படின்னா நாளைக்கும் மழை பெய்யாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்ல முடியாதுல்ல. ஸோ எல்லாமே வந்து ப்ராபபிள் தான். ஸோ ரிஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா இருக்கும். ஸோ குவிக் சேஞ்சஸ் இன் சோஷியல் எக்கனாமிக் என்விரான்மெண்ட் ஆல்சோ கிரியேட் இம்பேக்ட் அப்பான் த பிஸ்னஸ். சோஷியல் எக்கனாமிக் அப்படின்னா அந்த சேஞ்சஸ் இன் ப்ரைஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், மேனுஃபேக்சரிங், நம்மளோட மிஷினரி ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா கூட அதுக்கு ஒரு எக்கனாமிக் ப்ராப்ளம் வந்துடும். அப்புறம் என்னால் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது, கம்மியான ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சுன்னா டிமாண்ட் அதிகமாகிடுச்சுன்னா ஐ ஹாவ் டு கீப் மை ப்ரைஸ் ஹை. நம்ம எக்கனாமிக்ஸ்லேயே படிச்சிருப்போம் அதெல்லாம். ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ்னால வந்து பிஸ்னஸில் வந்து பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணலாம். சேஞ்சஸ் இன் பொலிட்டிக்கல் அவுட்லுக் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் அ கம்பெனி also require adjustment in the business policies. So change, okay, ஒரு பொலிட்டிக்கல் இப்போ வந்து மோடிஜி வந்து எப்படி வந்து ஒரு கரன்சி நோட் வந்து 2000 நோட் இந்த டேட்லேருந்து கிடையாது அப்படின்னு சொன்னாரோ அது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஆச்சு எல்லா பிஸ்னஸ்க்கும். ஒரு சின்ன பொலிட்டிக்கல் அவுட்லுக்கில் சேஞ்ச் வந்தால் கூட நம்ம பிஸ்னஸில் அது இம்பேக்ட் க்ரியேட் பண்ணோம். Thus the modern business becomes more and more complex in nature. நீ என்ன பிளான் பண்ணாலும் அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். whenever the possible way அதை நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும். In old times the business concerns were small in size. There was no keen competition. Necessity of adjustment in business outlook due to changes in social, economic and political outlook was rare. And the owners of the business would maintain personal contact with the business and gather all the information relating to the business whenever necessary.
ஓல்டு டைம்ஸ்லலாம் வந்து நிறைய பிஸ்னஸஸ் கிடையாது, கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அவங்களே வந்து கான்டாக்ட்லேருந்து அவங்களோட பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் கேதரிங்ஸ் அதெல்லாமே வந்து அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. The present day business is however large in size, complex in character and is under a keen competition. So information relating to the business in detail, appropriate management policy on the basis of detailed information, proper execution of நீ வந்து சின்ன தப்பு பண்ணால் கூட it leads to the failure of the business. இழுத்து மூடுற நிலைமை கூட வரலாம். நம்ம சின்ன பாலிசியில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணி அதை நம்ம கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணலன்னா there will be a huge impact on the business. The traditional financial accounting fails to furnish all the information necessary for managing a modern business successfully. ஆமாம், ட்ரெடிஷ்னல் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் புக் கீப்பிங் மேஜராக சொல்லியிருந்தாங்க. புக் கீப்பிங்கை மட்டும் வச்சு இப்போ வந்து இப்போ ஆன்லைன்லலாம் நம்ம வந்து நம்ம ப்ராடக்டை சேல் பண்ணுறோம்னா நியூமரஸ் நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் நடக்கும். அதை நம்ம புக் கீப்பிங் இப்போ பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஸோ ட்ரெடிஷ்னல் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ டியூ டு த சேஞ்சஸ் இன் மாடர்ன் இப்போ சேஞ்சஸில் வந்து பிஸ்னஸே சேஞ்ச் ஆகிருக்குல்ல. அப்போ வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் தான் இருந்துச்சு, இப்போ நிறைய பிஸ்னஸ் இருக்குது. அந்த சேஞ்சஸை வந்து மனசில் வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இல்லாமல் அதுக்கான சில சேஞ்சஸை ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்லேயே பண்ணியிருக்காங்க. Thus, as a branch of financial accounting, cost accounting has evolved and made a rapid progress during the last few decades. அப்போனா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட பிரான்ச் தான் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங். இப்போ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அதுக்கு கீழே காஸ்ட் அக்கௌண்டிங். அப்போனா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் போகிறதுக்கு நமக்கு என்ன தான் ஹெல்ப்பாக இருக்குது? காஸ்ட் அக்கௌண்டிங் ஹெல்ப்பாக இருக்குது. புரிஞ்சிச்சா? This branch of accounting with its developing techniques and procedures has been rapidly expanding in the fields of its application. In recent years, another impact of accounting called management accounting has been developed and it's being employed in many concerns. இப்போ வந்து நிறைய ப்ராக்ரஸ் ஆகிறனால நமக்கு வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கிறதும் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் மட்டும் இருந்துச்சு. அடுத்து ஆஸ் அ பிரான்ச் ஆஃப் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் காஸ்ட் அக்கௌண்டிங் எவால்வேட் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கடுத்து எவாலுவேஷன் தான் என்ன ஆயிருக்குன்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் எவால்வேட் ஆயிருக்கு. Where financial accounting limits its activity in determining the financial results of trading during a given period of time and stating financial position as on the closing date of the period. Cost accounting takes the responsibility of generating information for controlling operations with a view to maximizing efficiency and hence profit, and management accounting takes the duty of assisting the management with information for planning and decision making. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கே வந்து வந்து லிமிட் பண்ணி தான் ஃபினான்ஷியல் ரிசல்ட் நீ இப்போ ட்ரேட் பண்ணுறியா அதோட ப்ராஃபிட்டா லாஸா அவ்வளோதான் சொல்லும். ஸோ இப்போ நீ வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் போனீங்கன்னா அந்த இப்போ வந்து ஒரு டீம் இருக்குன்னா அவங்க எப்படி அதை பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், யார் யார் என்ன ஒர்க் பண்ணணும், இது எல்லாமே வந்து அந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் உள்ள வந்தது. ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட லிமிட்டேஷன்ஸ்ன்னு இருக்கும்ல அதெல்லாம் வந்து கவர் பண்ணுறது தான் இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். அதுக்கு வந்து ஃப்ளாஸ் இல்லையா, டிஸ்அட்வான்டேஜஸ் இல்லையானா அதுக்கும் இருக்கும். எந்த ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்கனாலும் அதுக்கு அட்வான்டேஜஸ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். நமக்கு அதுக்கான அட்வான்டேஜஸ் என்ன, நம்மளோட மாடர்ன் டேஸோட க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட அக்கௌண்டிங் எப்படி ஸ்டாண்டர்டைஸ் ஆகிருக்குங்கிறது மட்டும் நம்ம வந்து படித்தா மட்டும் போதும். இட்ஸ் வெல் நோன் தட் த டபுள் என்ட்ரி சிஸ்டம் of accounting was initiated in 1494. Since then, till the after a period of industrial revolution, cost accounting remained a small branch of financial accounting. The need for information on internal operation in competitive business environment ushered by the industrial revolution acted as catalyst in the development of cost accounting. இந்த பேராகிராஃப் இப்போ முன்னாடி நம்ம ஒரு பேராகிராஃப் பார்த்தோம்ல, இதுதான் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்னா என்ன, காஸ்ட் அக்கௌண்டிங்னா என்ன, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்னா என்ன, மீனிங் சொல்லியிருக்கு. அடுத்து வந்து இப்போ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் 1494 வந்துச்சு. அடுத்து கொஞ்ச நாள் கழித்து நமக்கு காஸ்ட் அக்கௌண்டிங் வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. Firms such as textile mills and railways were compelled to deceive internal administrative procedures to coordinate the various operations involved in the performance of the basic activity of conversion of
raw materials into finished goods by textile mills and the transportation of passengers and freight by the railway roads. இப்போ வந்து ஒவ்வொருத்துக்கும் என்னென்ன யூஸஸ் இருக்குது, அது மாதிரி காஸ்ட் அக்கௌண்டிங் ஒரு யூஸ், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்க்கு ஒரு யூஸ், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஒரு யூஸ், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. During 1880s, the newly formed mass distribution and mass production enterprises adopted the internal accounting reporting system of the railway roads to their own organizations. இப்போ இதுதான் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, were exclusively focused on direct labor and direct material prime cost. ஸோ இப்போ மேஜர் காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் மெட்டீரியல் அண்ட் டைரக்ட் லேபர் பற்றி சொல்லியிருக்காங்க. The scientific management movement provided a major impact to the further development of cost accounting policy. அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த டியூ பாயிண்ட்டுங்கிறது வந்து ஒரு அனலைசிஸே இருக்குது, அது நமக்கு CMA ஃபைனலில் தான் வரும். ஸோ இப்போதைக்கு அது நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ வந்து என்ன சொல்ல வர்றாங்க, ஃபஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் வந்துச்சு, அதுக்கு பிரான்ச்சாக காஸ்ட் அக்கௌண்டிங் வந்துச்சு. அந்த காஸ்ட் அக்கௌண்டிங் மேஜராக என்ன சொல்லுச்சு, இன்டர்னல் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் டைரக்ட் மெட்டீரியல் என்ன, டைரக்ட் லேபர் என்ன, இதெல்லாம் தான் சொல்லுச்சு. அதுக்கப்புறம் தான் டெவலப்மெண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ப்ராடக்ட்ஸ் டிசைன்ஸ், அதெல்லாம் தான் இந்த டியூ பாயிண்ட், ஜென்ரல் மோட்டார்ஸ் எக்ஸெட்ரா. It was during this period that scientific management was developed, which lead the accountants to convert physical standards into cost standards. இப்போ எப்படி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு இருக்கிற மாதிரி காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு இருக்குது. AS அப்படின்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், CAS அப்படின்னா காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ தெர் ஆர் மெனி CAS அண்ட் AS. எப்படி வந்து ஒரு அக்கௌண்டிங்கை நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் வச்சு எல்லா கன்சர்னுமே வந்து நமக்கு எதுக்கு இப்போ ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நான் ஒரு மாதிரி காஸ்டிங்கை நான் வந்து பண்ணுவேன், இன்னொரு ஆர்கனைசேஷன் இப்போ நான் வந்து ஐஸ்கிரீம் பார்லர் வச்சுருக்கேன், இன்னொருத்தவங்களும் ஐஸ்கிரீம் பார்லர் தான் வச்சுருக்காங்க. ஆனால் எங்களோட அக்கௌண்டிங் வந்து வேரி ஆச்சுன்னா எங்களால் எங்களோட காம்படிட்டிவ்னஸை வந்து கம்பேர் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங்கோ இல்லை அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸோ என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு இருக்கிற சிமிலர் ஆர்கனைசேஷனை உங்களோட காம்படிஷன் என்ன, உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு நீங்கள் சேம் அக்கௌண்டிங் பாலிசி யூஸ் பண்ணிங்கன்னா, சேம் காஸ்டிங் பாலிசிஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் கம்பேர் வித் த ரிலேட்டிவ் ஆர்கனைசேஷன்ஸ் ஈஸிலி. அவ்வளோதான், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது லேட்டர் பீயிங் யூஸ்டு ஃபார் வேரியன்ஸ் அனலைசிஸ். வேரியன்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, டிஃப்ரென்ஸ். இப்போ நான் வந்து ஸ்டாண்டர்டாக இதுதான், ஒரு நிமிஷம், ஸ்டாண்டர்டாக இதுதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நான் எஸ்டிமேட் பண்ணியிருக்கேன், பட்ஜெட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்டாண்டர்ட் பட்ஜெட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு ஆக்சுவலாக எவ்வளோ ஆகுது, இது எனக்கு பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, என்னோடய ஸ்டாண்டர்ட் பட்ஜெட்டை விட ஆக்சுவல் கூட இருக்கா கம்மியாக இருக்கா, அதை சொல்கிறது தான் இந்த வேரியன்ஸ் அனலைசிஸ் அண்ட் கண்ட்ரோல். இப்போ நீ நெகட்டிவில் போயிட்டுருக்கு, நான் ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணதை விட ஆக்சுவல் வந்து கூட போய்கிட்டு இருக்கு அப்படின்னா ஏன்டா அதுக்கான மெட்டீரியல் இருக்காது, அதுக்கான பட்ஜெட் இருக்காது, அதுக்கான மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் என்கிட்ட இருக்காது. அந்த ரிசோர்ஸஸை நான் கொண்டு வரணும் அப்படின்னா ஸ்டாண்டர்டோட ஆக்சுவல் எப்போயுமே வந்து எப்படி தான் இருக்கணும், என்னோடய ஸ்டாண்டர்ட் பட்ஜெட்டை விட ஆக்சுவல் பட்ஜெட் வந்து கம்மியாக தான் இருக்கணும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எதுவும் வந்துச்சுன்னா, இப்போ ஸ்டாண்டர்டை விட ஆக்சுவல் அதிகமாக வந்துச்சுன்னா ஐ ஹாவ் டு மேக் சம் மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் த ஆக்சுவல். நான் என்னோட லிமிட்குள்ளே அதை கொண்டு வரணும். During the World War I and II, the social importance of cost accounting grew with the growth of each country's defense expenditure. In the absence of competitive markets for most of the material required for wars, the governments in several countries placed cost-plus contracts, under which the price to be paid was cost of production plus an agreed rate of profit. ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோ ஆகுது ப்ளஸ் அந்த ப்ராஃபிட். The reliance on cost estimation by the parties to the defense contract continued after World War II. World War IIக்கு அப்புறமும் இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அடுத்து டெவலப்மெண்ட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங் ப்ரொஃபஷன் இன் இந்தியா. ஃபஸ்ட்டு வந்து
இது வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரி, நம்ம கோர்ஸோட ஹிஸ்ட்ரிங்கிறனால நமக்கு இது வந்து லைட்டாக எந்த வருஷத்தில் வந்துச்சு, எந்த வருஷத்தில் ரீநேம் பண்ணாங்கன்னு மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். In India, the prior to independence, there were few cost accountants and they were qualified mainly from ICMA, now CIMA, London. During the World War II, the need for developing the profession in the country was felt and the leadership of forming an Indian institute was taken by some members of defense services employed at Kolkata. நம்மளோட ஹெட் ஆஃபீஸ் கொல்கத்தா தானே, ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்க டிஃபென்ஸ் சர்வீசஸில் இருக்கிறவங்க, கொல்கத்தாவில் இருக்கிறவங்க நம்ம இந்தியன் பீப்புள்ஸ்க்கும் இந்த ஆர்கனைசேஷன் தேவை அப்படின்னு நினச்சி கொண்டு வந்தது தான் இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேப்பா. ஹவவர் வித் என்ஆக்ட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா 1959, த இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் accountant of India, presently the Institute of Cost Accountants of India, இப்போ நமக்கு என்ன தெரியணும், was established at Kolkata. The profession assumed further importance in 1968 when the government of India introduced cost audit under the section 233 subsection B of the Companies Act 1956. At present it is under section 148 of the Companies Act. இப்போ இவ்வளோ பெருசாக அவங்க பேசியிருக்காங்கல்ல, இதே பேராகிராஃப் சிஎம்ஏ ஃபைனல்லையும் வரும். அங்கே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இயர் என்ன, எப்போ வந்துச்சு, ஃபஸ்ட்டு என்ன நேமில் வந்துச்சு, இதெல்லாம் உங்களுக்கு ப்ரீஃபாக இனிமேல் அதில் தான் வரும். ஸோ இங்கே என்னென்னா உனக்கு பேசிக்காக இதுதான் அப்படிங்கிறது உன் கோர்ஸ் பற்றி உனக்கு தெரியணும், அதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து மீனிங் ஆஃப் அ ஃபியூ இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். மீனிங் ஆஃப் காஸ்ட். இப்போ ஒரு பென் இருக்குது, பென்னோட காஸ்ட் என்ன, ₹10. ஆனால் அந்த பென்னுக்கான காஸ்ட்டா அப்படி கிடையாது. பென்னு வந்து காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட்டில் தான் உனக்கு விற்றுருப்பாங்க, கரெக்டாக? இப்போ காஸ்ட்டுங்கிறது என்ன, ஃபார் மேக்கிங் அ பென் உனக்கு எவ்வளோ ஆகுதோ அதான் காஸ்ட். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் மேக்கிங் அ ப்ராடக்ட். இப்போ பென்னுக்கு என்னெல்லாம் தேவை, பிளாஸ்டிக் தேவை, இங்க்கு தேவை, வேறு என்ன தேவை, அந்த நிப்பு தேவை, வேறு நிப்பு வந்து ஸ்டீலில் தான் இருக்கும், ஸோ ஸ்டீலு. ஸோ இது எல்லாமே ஒரு பென்னுக்குன்னு பார்த்தேன்னா, பிளாஸ்டிக் வந்து நான் வந்து எப்படி வாங்குவேன், கிலோ கணக்கில் வாங்குகிறேன். அப்போ நான் என்ன பண்ண முடியும், இப்போ நான் கிலோ கணக்கில் இப்போ நான் வந்து ஒரு 1 kg பிளாஸ்டிக்கில் ஐ கேன் மேக் 100 pens. அப்போனா 1000 grams இஸ் ஈக்குவல் டு 100 pens, கரெக்டாக? அப்படின்னா ஒரு பென்னுக்கு எவ்வளோ வரும், 10 grams-ஆ? இப்போ 1 kg பிளாஸ்டிக் வந்து 30 ரூபா, இன்னும் 10 grams-க்கு எவ்வளோவா இருக்கும், 30/1000 × 10. 1 kg-க்கு 10 grams-க்குனா எவ்வளோ இருக்கும், 3/10 என்ன எவ்வளோ வருது, கால்குலேட்டர் எங்கே, 0.3 rupees. இங்கே நீ அப்ராக்சிமேட்டாக ₹1 வச்சுக்கோ ஒரு பென்னுக்கு. நிப்பு ஸ்டீல் வந்து அதுவுமே வந்து இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவுமே ஒரு 1 to 2 rupees வச்சுக்கோ, எஸ்டிமேட்ஸ் தான். ஸோ இப்போ டோட்டலாகவே உன்னோட காஸ்ட் எவ்வளோ தான், 3.30 தான். ஆனால் ஒரு பென் எவ்வளோ விற்கிறாங்கன்னு பாரு, 10 rupeesக்கு விற்கிறாங்க. ஸோ இதில் ப்ராஃபிட் என்ன, சாரி 6.70 ப்ராஃபிட்டில் விற்கிறாங்க. ஸோ காஸ்ட்டுங்கிறது என்ன, எக்ஸ்பெண்டிச்சர் இன் மேக்கிங் அ ப்ராடக்ட். ஒரு பென் தயாரிக்க எவ்வளோ ஆகுதுங்கிறது தான் காஸ்ட்டு. காஸ்ட்டுங்கிறத எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாது, அந்த எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது 10 rupees நினச்சிடக்கூடாது. ஸோ காஸ்ட்டுங்கிறது உனக்கு புரிஞ்சிச்சா? இட்ஸ் another important term. த்ரூ அவுட் உன்னோட ஃபைனல் வரைக்கும் அது உங்களுடையதே வரும். ஸோ டிஃபைன்ட் as an expenditure, actual or notional, incurred on or attributable to a given product or services.
As a resource, it can also be described as the resources that have been sacrificed or must be sacrificed to attain a particular object. The cost is the amount of resources used for something which must be measured in terms of money. In other words, இது ஈஸியாக இருக்கா? நம்ம பார்த்ததுக்கும் இதுக்கும் ஈஸியாக இருக்கா? For example, cost of preparing a wooden chair is the amount incurred on the elements like material, labor and other expenses. இந்த பெண்ணில் வந்து இப்போ நம்ம டைரக்ட் மெட்டீரியல் மட்டும் எடுத்துருக்கோமா, டைரெக்டாக அந்த பென் மேக் பண்ணுறதுக்கு இதெல்லாம் இப்போ அந்த பெண்ணை வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த பிளாஸ்டிக் மட்டும் இருந்தால் பென் ஆகிடுமா? கிடையாது. அதை ஷேப் பண்ணுறதுக்கான மிஷினரி, லேபரு, இதுக்கெல்லாம் வந்து ஒரு 5 rupees வச்சுன்னா 8.30 rupees. ஸோ 1.70 தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டே. ஸோ இந்த மாதிரி டைரக்ட் லேபர், மெட்டீரியல் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நமக்கு காஸ்ட்டு அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ். சிமிலர்லி, offering any services like banking is the amount of expenditure for offering that services. Thus, the cost of production or cost of service can be calculated by attaining resources used for the production or services. நான் யூஸ் பண்ண பொருளை வச்சு என்னால் அதை வந்து மெஷர் பண்ண முடியும். CMA official terminology defines cost either as a noun or as a verb. Noun என்ன? To the amount of cash or cash equivalent paid or the fair value of other consideration given to acquire an asset at the time of its acquisition or construction. The cost as a verb refers to the process to attain the cost of specified things or activity. ஒரே மீனிங் தான்டா. ஒரு ப்ராடக்டை மேக் பண்ணுறதுக்கான எக்ஸ்பென்சஸ் இட் மேபி என்னவாக இருக்கலாம், டைரெக்டாக அதுக்கு தேவையான பொருளாக இருக்கலாம், இல்லை அதை ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஹியூமன்ஸ்க்கு பே பண்ணுற அமௌண்ட்டாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். புரிஞ்சிச்சா? திஸ் இஸ் வாட் காஸ்ட். ஓகே, இப்போ வந்து காஸ்ட்னா என்னென்னு பார்த்துட்டோம்ல. அடுத்து காஸ்டிங். நீ அதுக்கான யூஸ் பண்ணுற இப்போ காஸ்டிங் அப்படின்னா அதுக்கான டெக்னிக்ஸ் தான் காஸ்டிங். காஸ்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்கிறது தான் அந்த காஸ்டிங்கு. ஸோ இது என்னெல்லாம் சொல்கிறாங்க? CMA official terminology specifically states that the use of term costing is not recommended. ஏன்னா காஸ்டிங் யூஸ் பண்ண மாட்டோம், காஸ்ட் அக்கௌண்டிங் தான் யூஸ் பண்ணுவோம். Except with a qualifying adjective, for example standard costing. The term is used in the following connotations: batch costing, continuous operation costing, contract costing, job costing, service costing, specific order costing, observation costing and marginal costing. இது எல்லாமே வந்து சாப்டர் நேம்காக மட்டும்தான் காஸ்டிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலி தே ஆர் ஆல்சோ டேர்ம்ட் as காஸ்ட் அக்கௌண்டிங் தான். So costing is a technique and process of ascertaining the cost. Technique and process of ascertaining cost. This technique consists of principles and rules which govern the procedure of ascertaining the cost of products or services. The process of costing includes routines of ascertaining cost by historical or conventional costing, standard costing or marginal costing. இது எல்லாமே வந்து உனக்கு இப்போ வந்து ஜஸ்ட் நேம்ஸாக தெரியும். இது எல்லாமே தனித்தனி சாப்டர்ஸ். இன்டரில் ஜாப் காஸ்டிங் தனி சாப்டர், பேட்ச் காஸ்டிங் தனி சாப்டர், கான்ட்ராக்ட் காஸ்டிங் தனி, அடுத்து என்னது ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், மார்ஜினல் காஸ்டிங், இது எல்லாமே வந்து தனித்தனி சாப்டர்ஸ். ஒவ்வொருதுமே எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கங்கிறத நம்ம ப்ரீஃபாக இன்டரில் தான் படிக்க போகிறோம். உனக்கு வந்து காஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறதுக்காக இங்கே மீனிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து காஸ்ட் அக்கௌண்டிங். ஃபஸ்ட்டு பேசிக்கலி நமக்கு ஒரு விஷயம் என்ன தெரியணும்னா, ஃபஸ்ட்டு காஸ்ட்டு, ஜஸ்ட் அ மினிட், காஸ்ட்டு அதை மெஷர் பண்ணி டெக்னிக்ஸ் வந்து காஸ்டிங்கு. அடுத்து அதை நம்ம வந்து காஸ்ட் அக்கௌண்டிங்காக யூஸ் பண்ணுவோம். அடுத்து தான் காஸ்ட் அக்கௌண்டன்சி. ஸோ காஸ்ட் அக்கௌண்டன்சி இன்க்ளூட்ஸ் காஸ்ட் அக்கௌண்டிங், காஸ்டிங், காஸ்ட். ப்ராடர் டேர்ம் தான் காஸ்ட் அக்கௌண்டன்சி. இந்த சர்க்கிள் புரிஞ்சிச்சான்னு பாரு. காஸ்ட்டு, காஸ்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டன்சி. இந்த சர்க்கிள் உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா
உன்னோட டெஃபினிஷன் உன்னோட கிளாரிட்டி சூப்பராக ஆயிரும். காஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது காஸ்டிங். காஸ்டிங் வந்து இப்போ நமக்கு வந்து இது இந்த பேட்ச் காஸ்டிங்னா இப்போ வந்து இப்போ நான் 100 பிஸ்கட்ஸ் ஒரே டைப்பில் பண்ண போகிறேன். 100 பிஸ்கட்ஸ் சிமிலர் டைப்ஸில் பண்ண போகிறேன் அப்படின்னா 50 பிஸ்கட்ஸாக பண்ண போகிறேன். ஒரு பேட்சில் 50 பிஸ்கட்ஸ், இன்னொரு பேட்சில் 50 பிஸ்கட்ஸ் அப்படின்னா சிமிலர் ப்ராடக்ட்ஸ் பட் குவான்டிட்டி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா பேட்ச் காஸ்டிங். இப்போ இந்த பேக்கரிலாம் போகிற உன்னோட பர்த்டே வருது, நீ கஸ்டமைசேஷனில் உன்னோட இதில் சொல்கிற அப்படின்னா இட்ஸ் அ ஜாப் காஸ்டிங். ஏன்னா உன்னோட ஜாப் அது. நீ என்ன அவங்களுக்கு ஜாப் அலாட் பண்ணியிருக்க, எனக்கு இந்த டேட்டில் இந்த டைமில் எனக்கு இந்த மாதிரி கேக் தான் வேணும் ஸ்பெசிஃபை பண்ணி நீ கேட்டு வந்திருக்க. யூ ஆர் அலாட்டிங் அ ஜாப் ஃபார் தெம். இப்போ அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு ஜாப் அந்த ஒரு கேக் மேக் பண்ணுறதுக்கான காஸ்ட் என்ன, அதில் ப்ராஃபிட் வச்சு அவங்க விற்பாங்க. கரெக்டாக? அதுதான் இங்கே காஸ்டிங்கை பற்றி பேசியிருக்காங்க. புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சா? அடுத்து போகலாமா? ஓகே. Meaning of cost accounting. CMA official terminology defines cost accounting as a process of gathering of cost information and its attachment to cost objects, the establishment of budget, standard cost and actual cost of operation. பேசிக்கான இன்ஃபர்மேஷனை காஸ்ட் அக்கௌண்டிங்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். So processes, activities or products, and analysis of variances, profitability or the social use of profitability or the use of funds. This cost accounting emphasizes the following. One of the main purpose of cost accounting is gathering of cost information. மேலே கொடுத்துருந்த ஒரு டெஃபினிஷனோட மீனிங்கை தான் கீழே கொடுத்துருக்காங்க 3 பாயிண்ட்டாக. ஃபஸ்ட்டு காஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு காஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ். காஸ்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, டிரைவர்னா என்ன, காஸ்ட் டிரைவர்ஸ், இது எல்லாமே தனித்தனியாக உனக்கு அடுத்து பின்னாடி வரும். This cost information is then suitably presented at the management which aids them in their decision making process. Nuisance of cost accounting includes the process of cost accumulation through which the cost of operations, process or activities or products is calculated. Establishment of standard cost or variance analysis are important aspects. Computation profitability, which pivots around fixation of selling price, is an important aspect of cost accounting. ஸோ இப்போ மேலே கொடுத்துருக்க டெஃபினிஷனை அவங்க கீழே 3 பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மெயின் பர்பஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங் என்ன, காஸ்ட் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி உனக்கு கொடுக்குறது. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டெசிஷன் மேக்கிங் பண்ணலாம். செகண்ட் பாயிண்ட்டு, அதில் நீ அந்த ப்ராடக்ட் என்னெல்லாம், அந்த ப்ராடக்ட்டுக்கான காஸ்ட் என்ன, இதெல்லாம் நீ எஸ்டிமேட் பண்ணுற. அதுக்கப்புறம் உன்னோட எஸ்டிமேட்ஸும் ஆக்சுவல்ஸுமே வந்து வேரியன்ஸ் எதுவும் இருக்காங்கிறது 3வது பாயிண்ட்டு. புரிஞ்சிச்சா? சாரி 3வது பாயிண்டில் நீ வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி வச்சு செல்லிங் ப்ரைஸில் விற்ப. புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சா? அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் காஸ்ட் அக்கௌண்டன்சி. இப்போ நம்ம பேசணும்ல, காஸ்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங் இதெல்லாமே ஒரு இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதான் காஸ்ட் அக்கௌண்டன்சி. So cost accountancy is an academic discipline of cost accounting and it is defined as application of costing and cost accounting principles, methods and techniques to the science and art and practice of cost control and ascertainment of profitability as well as presentation of information for the purpose of managerial decision making. First என்ன, costing, cost accounting principles இதில் இருக்குது. அடுத்து specific purpose, cost control, cost reduction, ascertainment of profitability, இது எல்லாமே பண்ணுது காஸ்ட் அக்கௌண்டன்சி. காஸ்ட் அக்கௌண்டிங் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆர்ட் அண்ட் சயின்ஸ். இந்த காஸ்ட் அக்கௌண்டன்சி வந்தோடனே ப்ராக்டிஸையும் உள்ளே சேர்த்துக்கிறாங்க. அடுத்து காஸ்ட் அக்கௌண்டன்சி மெரிலி கேட்டர்ஸ் டு த நீட் ஆஃப் த காஸ்ட் இன்ஃபர்மேஷன், நீட் டு த மேனேஜ்மெண்ட் விச் ஃபெசிலிட்டேட்ஸ் டெசிஷன் மேக்கிங்.
அடுத்து ஸ்கோப் ஆஃப் ஃபினான்ஷியல் காஸ்ட் அக்கௌண்டன்சி காஸ்ட் அக்கௌண்டிங் sorry. So cost accountancy is very wide and includes the following. First, cost ascertainment. இப்போ ஒரு ப்ராடக்ட்கான காஸ்ட், இப்போ நான் ஒரு லேஸ் சிப்ஸ் பாக்கெட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. லேஸ் சிப்ஸ் பாக்கெட்டில் என்னெல்லாம் இருக்கும்? பொட்டேட்டோ இருக்கும், சம் மசாலாஸ் இருக்கும், ஸ்பைசஸ், வேறு அதில் என்ன தான் இருக்கும்? இவ்வளோ. இதை தவிர அந்த இதில் என்ன இருக்கும்? கவர் ஒன்று இருக்கும், பிளாஸ்டிக் கவர். அது நீ கஸ்டமைஸ்டு பேக்கேஜிங் கவர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ சிப்ஸ் பேக்கெட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த 3 ப்ராடக்ட் தான். இப்போ பொட்டேட்டோ 1 கிலோக்குனா 5 பொட்டேட்டோஸ் to 6 பொட்டேட்டோஸ் வரும் குட்டியாக இருந்தால். அதை வந்து நீ 30 rupeesக்கு வாங்குவேன், கரெக்டாக? அப்போனா ஒரு பொட்டேட்டோக்கான காஸ்ட் வந்து 5 rupees. ஆனால் ஒரு பொட்டேட்டோவை நீ ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் பேக்கெட்டுக்குள்ளே போடுவியானா கிடையாது, அதில் இருக்கிற பாதி தானே போடுவீங்க. சீவனம்னா நிறையா வரும்ல. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ்லாம் நீ வந்து கிராம் கணக்கில் தான் வாங்குவேன். ஸோ இந்த இது எல்லாத்தையுமே தனித்தனியாக காஸ்ட்டை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு லேஸ் சிப்ஸ் பேக்கெட்டுக்கு எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத அசர்டைன் பண்ணுறது தான் இந்த காஸ்ட் அக்கௌண்டன்சி. புரிஞ்சிச்சா? Okay, shall we go to the next? It deals with the collection and analysis of expenses, the measurement of production of a different product at the different stages of manufacture, and the linking up to the production with expenses. In fact, the varying procedures of the collection of expenses give rise to the different system of costing as historical or actual cost, estimated cost, standard cost, etc. நான் இதை எஸ்டிமேட்டும் பண்ணலாம், ஆக்சுவலாக என்ன வருதுங்கிறதையும் நான் போடலாம், கரெக்டாக? அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி நீ யூஸ் பண்ணுறியோ அந்த இடத்துல அது காஸ்ட் அசர்டைன்மெண்ட் நம்ம பண்ணலாம். Again, the varying procedures for the measurement of production have resulted in different methods of costing, such as specific order costing, operation costing. For linking up to the production with the expenses, the different techniques of costing, such as the marginal costing technique, the total cost technique, direct cost technique has been evolved. நமக்கு வந்து இந்த அளவுக்கு தெரியணுமானா பேசிக்காக we have to know. இதனால் காஸ்ட் அக்கௌண்டிங் நம்ம பண்ணுறோம். as a காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டூடெண்ட் you have to know and you have to explain to the people. ஸோ அதனால் உனக்கு காஸ்ட் அக்கௌண்டிங்னா முதல் என்னங்கிற பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா தான் உனக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து காஸ்ட் புக் கீப்பிங், ரெக்கார்ட்ஸ். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் இப்போ வந்து ப்ரொடக்ஷனுக்குனா தனி காஸ்ட் அவங்க மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ப்ரொடக்ஷனுக்கு ரா மெட்டீரியல்ஸ் இவ்வளோ ஆகுது, இந்த அவங்க ஒரு ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட்ஸ்க்குரிய ஒர்க்ஸை வந்து அவங்க ரெக்கார்டாக கீப் அப் பண்ணிட்டே வருவாங்க. இதே இது ஃபினான்ஷியல் புக் கீப்பிங்னா என்ன? நம்ம வந்து அவங்க ஜேர்னல் என்ட்ரிஸ் இருக்கும், அதை வந்து ஒரு கணக்கு புக்கில் அவங்க போட்டு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி காஸ்ட் புக் கீப்பிங் அவ்வளோதான். It involves maintenance of records of all costs incurred from their incurrence to their charge to departments, products and services. Such recording is done on the basis of double entry system. If the cost and financial accounts are kept separately and their reconciliation is done in order to verify the accuracy of both accounts. இப்போ நீ வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் காஸ்ட் கேஷ் புக்கும் பேங்க் புக்குக்கும் ரெக்கன்சில் பண்ணுறோமா, அதே மாதிரி ஃபினான்ஷியல் புக்ஸுக்கும் காஸ்ட் அக்கௌண்டிங்கும் ரெக்கன்சில் பண்ணோம். இஃப் இட் இஸ் செப்பரேட் மெயின்டைன்டு செப்பரேட்லி. சில இதிலலாம் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் மட்டும் தான் வச்சுருப்பாங்க, காஸ்ட் அக்கௌண்டிங் வச்சுருக்க மாட்டாங்க. காஸ்ட் அக்கௌண்டிங் மேண்டேட்ரியும் கிடையாது. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இப்போ இருக்கிற மேண்டேட்ரி வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் இன்னும் மேண்டேட்ரிக்கு வரல. ஸோ ரெண்டையுமே நீ வந்து இப்போ தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா ரெக்கன்சிலேஷன் பண்ணணும், இல்லைன்னா ரெக்கன்சிலேஷன் பண்ண தேவை. காஸ்ட் ரெக்கார்ட்ஸ். Cost accounting also includes the utilization of cost information for exercising control. இப்போ நீ என்ன தான் பண்ணாலும் காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணும்ல. இப்போ இன்றைக்கி இருக்கிற ரா மெட்டீரியல்ஸோட விலை நாளைக்கு இருக்காது. ஸோ இட் மே பி இன்க்ரீஸிங் ஆர் டிக்ரீஸிங், அது நம்ம சொல்ல முடியாது. அதுதான் அந்த என்னது வந்தாலும் நம்ம வந்து அந்த காஸ்ட்டை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கணும். It involves a detailed examination of each cost in the light of benefit derived from the incurrence of the cost. Thus, cost is analyzed to recognize whether the current level of cost is satisfactory in the light of standards in advance. Future prediction காஸ்ட் கண்ட்ரோலில் பண்ணலாம். காஸ்ட் ரிப்போர்ட்ஸ்.
ப்ரெசன்டேஷன் ஆஃப் காஸ்ட் இஸ் அல்டிமேட் ஃபங்க்ஷன் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங். இப்போ நீ என்ன அனலைஸ் பண்ணியிருக்கங்கிறத நீ வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி பண்ணி யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் டு யர் கிளைண்ட்ஸ். நம்ம ஆஃபீஸ் இந்த இப்போ ஒரு ப்ராடக்ட் இதை பண்ண போகிறோன்னா, இப்போ உனக்கு லோன் வேணும் அப்படின்னா நீ உன்னோட ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத நீ காமிச்சாதே உனக்கு பிளாங்க் லோன்லேயும் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூ ஹாவ் டு டூ எ ப்ரெசன்டேஷன் ஆஃப் வாட் காஸ்ட் இட் ரியலி டஸ். புரிஞ்சிச்சா? அடுத்த objectives of cost accounting. Ascertain the cost per unit of different products manufactured by the concern. Cost per unit கண்டுபிடிக்க முடியுது. To provide correct analysis of cost of processor or operations and by different element of cost. இப்போ மேலே ஸ்கோப்பில் நீங்கள் வந்து 4 பாயிண்ட்டாக பார்த்துருக்கேன்னா இங்கே வந்து ஒரு 8 பாயிண்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 8 இல்லை, கூடவே தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து காஸ்ட் பெர் யூனிட் கண்டுபிடிக்க முடியுது. அதுக்கப்புறம் காஸ்ட் இப்போ ஒரு ப்ராசஸோ ஒரு ஆப்ரேஷனோ நீ ஒரு சர்வீஸோ பண்ணுறேன்னா அதை காஸ்ட்டை கரெக்டாக நம்மளால் அனலைஸ் பண்ண முடியுது. டிஸ்க்ளோஸ் சோர்ஸ் ஆஃப் வேஸ்டேஜ் ஆர் டு ப்ரிப்பேர் சச் ரிப்போர்ட்ஸ் விச் மே பி நெசசரி டு கண்ட்ரோல் சச் வேஸ்டேஜ். இதில் வந்து இந்த காஸ்ட்னால உனக்கு வேஸ்டேஜ் என்ன, வேஸ்டேஜ்லேருந்து எதுவும் நம்ம ப்ராடக்ட் மேக் பண்ண முடியுமா, இது எல்லாத்தையுமே வந்து உன்னால் அனலைஸ் பண்ண முடியுது. டு ப்ரொவைட் ரெஸ்க்யூட் டேட்டா, கரெக்ட் டேட்டா, அதுக்கு மீனிங் அதுதான். அண்ட் சர்வ் அஸ் அ கைட் டு ப்ரைஸ் ஃபிக்ஸேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர்ட் ஆர் சர்வீசஸ் ரெண்டர்டு. ஸோ கரெக்ட் டேட்டா நமக்கு ப்ரொவைட் பண்ணி நம்மளோட ப்ராடக்டோட ப்ராஃபிட் எந்த அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணோம், ப்ரைஸ் ஃபிக்ஸேஷன்லேருந்து எல்லாமே வந்து நமக்கு வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து ப்ராஃபிட்டபிலிட்டி அசர்டைன் பண்ண முடியுது. இப்போ காஸ்ட் டிட்டர்மைன் பண்ணணும்னா ப்ராஃபிட்டபிலிட்டி வச்சிடலாம்ல. காஸ்ட்டு ப்ளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். கரெக்டாக? அதுக்கப்புறம் டு எக்ஸைஸ் எஃபெக்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், கன்சியூமபிள் ஸ்டோர்ஸ் அண்ட் ஃபினிஷ்டு குட்ஸ் இன் ஆர்டர் டு மினிமைஸ் த கேபிட்டல் லாக்ட் அப் இன் திஸ் ஸ்டாக்ஸ். இதில் வந்து ஸ்டாக்ஸ் வந்து எதுவும் ரிமைனிங் இருக்கா, இன்னும் வந்து எதுவும் வாங்கி வைக்கணுமா, இது எல்லாமே வந்து ஒரு காஸ்ட் அக்கௌண்டிங்னால நம்மளால் அதை வந்து வெரிஃபை பண்ணிக்க முடியும். Reveal the source of economy by installing and implementing a system of cost control for labors, materials and overheads. Overheads is none other than indirect expenses. இப்போ டேரக்ட்னா என்ன, இன்டைரக்ட்னா என்ன, நம்ம ஃபியூச்சரில் கண்டிப்பாக இந்த அப்கமிங் சாப்டர்ஸில் கண்டிப்பாக பார்ப்போம். டு present and interpret data for manufacturing, management planning, decision making and control. To help in the presentation of budgets and implementation of budgetary control. பட்ஜெட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. பட்ஜெட் இப்போ நீ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண பட்ஜெட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சொல்யூஷனுமே வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் கொடுக்குது. To organize an effective information system so that the different levels of management may get the required information at the right time in the right form for carrying out their individual responsibility in an effective manner. நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளோட டைம் வேஸ்ட் இல்லாமல் நம்மளால் காஸ்ட் அக்கௌண்டிங் இருந்தால் நம்ம டைமை வந்து சேவ் பண்ண முடியும். டு கைட் த மேனேஜ்மெண்ட் இந்த ஃபார்முலேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இன்சென்டிவ் போனஸ் பிளான் இது எல்லாமே வந்து ஓவர் ஹெட்ஸில் வரும். பேஸ்ட் ஆன் ப்ரொடக்டிவ் அண்ட் காஸ்ட் சேவிங். இப்போ நீ அதிகமாக இப்போ வந்து நிறைய அந்த காஸ்ட் சேவிங்ஸ்லேயே நிறைய போனஸ் இருக்கும். நம்ம இனிமேல் படித்தோம்னா தெரியும், இன்டர்வியூலலாம் வரும், ஃபவுண்டேஷனில் வராது. ஸோ அதனால நம்ம அதை மேஜராக கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு கிடையாது. இந்த இன்சென்டிவ் போனஸ் பிளான், நீ எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறியோ அதுக்கான இன்சென்டிவ் போனஸ் உனக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான். டு ஆர்கனைஸ் காஸ்ட் ரிடக்ஷன் ப்ரோக்ராம்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்டல் மேனேஜர்ஸ். To find out the profit or loss by identifying revenues, the cost of those products or services by selling which the revenue has been earned. ஆமாம், நீ எவ்வளோ காஸ்ட்டு, எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்க, எவ்வளோ உன் கையில் நிற்கிது, அந்த காஸ்ட் போக உனக்கு எவ்வளோ நிற்கிது அப்படி எல்லாத்தையுமே வந்து காஸ்டிங் வந்து உனக்கு ஈஸியாக உனக்கு எடுத்து கொடுத்துரும். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் காஸ்டிங் ரீட் பை யுவர் செல்ஃப். ஏன்னா மேலே நம்ம பார்த்தது தான் கீழேயும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங் அப்புறம் காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட டிஃபரன்ஸ் அதனால் ஃபஸ்ட் யூனிட் முடியுது. ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங் மட்டும் ரீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம போயிடலாம். ஓகேவா? ஓகே, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங் ரீட் பண்ணியாச்சா? டவுட் இல்லைல்ல? நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங்.
நம்ம ஏற்கனவே வந்து காஸ்டிங்கில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள்னு சொல்லி ஜாப் காஸ்டிங், மார்ஜினல் காஸ்டிங், அப்சார்ப்ஷன் காஸ்டிங், ஸ்பெசிஃபிக் ஆர்டர் காஸ்டிங், இந்த மாதிரி காஸ்டிங்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங். நான் அப்போயே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஜாப் காஸ்டிங்க்கு பார்த்துருந்தோம். இப்போ நீங்கள் வந்து ஹோம் பேக்கர்ஸ்கிட்ட போகிறீங்க, நீங்கள் வந்து ஒரு கேக் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கேக்குக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸை வாங்கிட்டு வந்து உங்களுக்கு அந்த கேக் செஞ்சு தருவாங்க. தே ஆர் நாட் அ ப்ரொஃபஷ்னல் பேக்கர்ஸ். நான் என்ன சொல்ல, ப்ரொஃபஷ்னல் பேக்கர்ஸ் அப்படி கிடையாது. அவங்க வந்து டெய்லி இப்படி கேக் அடுக்கி வச்சுருவாங்க. நீங்கள் வந்து இப்போ நம்ம ஊர் எடுத்துக்கிட்டோம்னா சென்னை ஹாட் பப்ஸோ ஒரு பர்மா பேக்கர்ஸோ போனீங்கன்னா அங்கே வந்து ஷோகேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் நேம் எழுதிட்டு வந்துக்கலாம். ஆனால் ஹோம் பேக்கர்ஸ் அப்படி கிடையாது. இஃப் யூ ஆர் கிவிங் ஆர்டர் ப்ரியர் டு த டேட், நீ வந்து உன் டேட்டுக்கு முன்னாடியே கொடுத்துருவேன். அப்போனா அந்த ஜாபுக்கு அவங்களுக்கு என்னென்ன யூனிட்ஸ் தேவை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த யூனிட்கான காஸ்ட் அதில் ப்ராஃபிட் வச்சு உனக்கு சேல்ஸ் பண்ண போகிறாங்க. ஜாப் காஸ்டிங் இஸ் யூஸ்ட் இன் த ஃபர்ம்ஸ் விச் ஒர்க் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஜாப் ஒர்க். நீ ஏதாவது ஒரு ஜாப் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. There are some manufacturing units which undertakes job work and called job order units. The main feature of these organizations is that they produce according to their requirement and specification of the consumer. இப்போ பார்த்த எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு மேட்ச் ஆயிடுச்சா? Each job may be different from another one. Production is done only on a specific order and there is no predetermined production. நீ கேட்குறதுக்கு முன்னாடி அதை நம்ம செஞ்சு வச்சுருக்கிறதோ எதுவுமே கிடையாது. நீ ஆர்டர் பண்ணால் நாங்கள் பண்ணி தருவோம். Because of this situation, it is necessary to compute the cost of each job and hence job costing system is used. In this system, each job is treated separately and job cost sheet is prepared to find out the cost of the job. The job cost sheet helps to compute the cost of the job in a phased manner and finally arrives at the total cost of production. புரிஞ்சுச்சா? அடுத்து பேட்ச் காஸ்டிங். ஓகே, அடுத்து பேட்ச் காஸ்டிங். திஸ் மெத்தட் ஆஃப் காஸ்டிங் இஸ் யூஸ் டு தோஸ். நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் ஏற்கனவே வந்து பிஸ்கட்ஸ் 100 பிஸ்கட்ஸு அதை 50-50 இப்போ மெடிசின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பேட்ச் காஸ்டிங் தான். ஏன்னா ஒரே டைப் ஆஃப் மெடிசின் நீ என்ன பண்ண போகிற ப்ரொடக்ஷன் பண்ணி கடைசியாக நீ வந்து மெடிசின் எடுத்து பார்த்தாலே உனக்கு தெரியும். அதில் பேட்ச் நம்பர், பிஸ்கட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் பேட்ச் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு அந்த இப்போ டால் மேக்கிங்னா இப்போ டெடிபியர் வந்து சேம் சைஸ், ஒரு சின்ன சைஸில் டெடிபியர் வந்து அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஒரு டெடிபியர் மட்டும் பண்ண மாட்டாங்க. ஒரு 50 to 100 டெடிபியர் அட் அ டைம் பண்ணாங்கன்னா இட்ஸ் பேட்ச். ஒரு பேட்சுக்கு இத்தனை டெடிபியர். ஸோ அதுதான் வந்து பேட்ச் காஸ்டிங்கில் ஒரு 100 யூனிட்ஸ் பண்ணுறதுக்கு என்ன ரா மெட்டீரியல்ஸ் தேவை, அதுக்கான காஸ்ட் என்ன, ஒரு இதுக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. ஒரு பேட்சில் 100 டெடிபியர்ஸ்னால் இப்போ 100 டெடிபியர்ஸ்க்கு மொத்தமாக காஸ்ட் வந்து ஒரு 1 lakh rupees வருதுன்னா ஒரு இதுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ அதை தாண்டி நீ வந்து இப்போ 1000 rupees அப்படின்னா 1200க்கு விற்க போகிற. அதான் பேட்ச் காஸ்டிங். இதுக்கும் அதே மாதிரி தான். பேட்ச் காஸ்டிங்க்கும் அதே மாதிரி தனியாக ஒரு ஃபார்மேட் இருக்கும், அந்த ஃபார்முலாலாம் வரும், அதெல்லாம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அது இப்போதைக்கு ஃபவுண்டேஷனில் உங்களுக்கு கிடையாது. இது வந்து எப்படி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இப்போ ஸ்பெசிஃபிக் ஆர்டர்ஸ் எந்த காஸ்டிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம், இப்போ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ பிஸ்கெட்ஸ், மெடிசின்ஸ் இதுக்கெல்லாம் வந்து என்ன காஸ்டிங் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக என்னென்னா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஆப்ஷன்ஸ்லேயுமே வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா எழுதிடலாம். Okay. This method of costing is done used in those firms where productions are made on a continuous basis. Each unit coming out is uniform in all நான் சொன்னேன்னா இப்போ ஒரு டெடிபியர்னால் அந்த 100 யூனிட்ஸும் ஒரே மாதிரி ஒரே டிசைனில் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே கலரில் தான் இருக்கும். Is made prior to the demand, that is in anticipation of demand. One batch of production consists of units produced from the time machinery is set to the time when it will be shut down for maintenance shut down பண்ணுற ஒரு பேட்ச் முடிஞ்சு அந்த மாதிரி. The total cost incurred during this period will be divided by the number of units produced and the unit cost will be worked out. சொன்னேன்னா இப்போ வந்து 100 டெடிபியர்ஸ்
1 lakh rupees ஆகுதுன்னா 1000 rupees. Firms producing consumer goods like television, air conditioner, washing machine, etc. use batch costing. இப்போ மெடிசன் வந்து பேட்ச் காஸ்டிங்கும் வரும், ப்ராசஸ் காஸ்டிங்கும் வரும். ஏன் மெடிசன் அப்படின்னா, மெடிசனில் வந்து சில ப்ராசஸ் பண்ணி ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் போய் இன்னொரு ப்ராசஸ் 1 ப்ராசஸ் 2 இந்த மாதிரி பண்ணால் அது ப்ராசஸ் காஸ்டிங்லேயும் வரும். ஆனால் பிஸ்கட்ஸ் வந்து பேட்ச் காஸ்டிங்கில் தான் வரும். அது மாதிரி நீங்கள் வந்து இன்னும் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கணும், டெலிவிஷன், ஏர் கண்டிஷனர்ஸ், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ப்ராசஸ் காஸ்டிங்க்கும் பேட்ச் காஸ்டிங்க்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, பேட்ச் காஸ்டிங் அப்படின்னா ஒரு மிஷினை நீ ஆன் பண்ணுற, கடைசியில் உனக்கு எண்ட் ப்ராடக்ட் வந்துடும். ஆனால் ப்ராசஸ் காஸ்டிங்கில் ஒரு ப்ராசஸ்க்கும் ஒரு கேப்க்கு அப்புறம் தான் ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா இதுவுமே கண்டினியூஸ் பேசிஸ் தான். ஆனால் ப்ராசஸ் காஸ்டிங்கை பொறுத்தவரை நான் இப்போ வந்து கெமிக்கல்ஸ், மெடிசன்ஸ் அப்படின்னா வந்து நமக்கு ப்ராசஸ் பண்ணி வரும். ஸோ நீங்கள் வந்து ப்ராசஸ் காஸ்டிங் கூட டிக் பண்ணலாம், பேட்ச் காஸ்டிங்கும் டிக் பண்ணலாம், எது வேணால் ஆப்ஷனில் எது இருக்கோ அதை நீங்கள் பேஸ் பண்ணி போய்க்கலாம். ஓகேவா? Some products like sugar, chemicals, etc. involves continuous production process and hence process costing method is used to work out the cost of production. The meaning of continuous process is that input introduced in the process 1 travel through continuous process before finished product is produced. Output of process 1 becomes the input of process 2. The output of process 2 becomes the input of process 3. If no additional process, the output of process 3 will be the finished goods. In process costing, cost per process is worked out and per unit cost is worked out by dividing the total cost by the number of units. Industries like sugar, edible oil, chemicals are the examples of continuous production process and use process make. Medicine நீ வந்து ப்ராசஸ் காஸ்டிங்லேயே வச்சுக்கோ, அப்படின்னா தான் உனக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா மெடிசன் வந்து ஒரே ப்ராசஸில் வராது. ஸோ அந்த ஒவ்வொரு ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் அது வரும். ஸோ மெடிசனை வந்து ப்ராசஸ் காஸ்டிங் ஞாபகம் வச்சுக்கோ. பிஸ்கட்ஸை வந்து பிஸ்கட்ஸ், டெலிவிஷன்ஸ், ஏர் கண்டிஷனர், வாஷிங் மிஷினை வந்து பேட்ச் காஸ்டிங்கில் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? அடுத்து ஆப்ரேட்டிங் காஸ்டிங். ஆப்ரேட்டிங் அப்படின்னாலே ஏதோ ஒன்று ஒர்க் ஆகுது அப்படின்னா சர்வீஸ் காஸ்டிங். ஆப்ரேட்டிங் காஸ்டிங் ஆர் சர்வீஸ் காஸ்டிங் ரெண்டுமே ஒன்று தான். அப்படின்னா இது எங்கே நடக்கும், எங்கெங்கெல்லாம் சர்வீஸ் பண்ணுறாங்களோ, ஹாஸ்பிட்டல்ஸ், கார் சர்வீஸ் விடுறது, இது எல்லாமே வந்து ஆப்ரேட்டிங் காஸ்டிங். ஹோட்டல் சர்வீசஸ் கொடுக்குறாங்கல்ல, அது கூட தான் இந்த சர்வீஸ் காஸ்டிங்கில் வரும். This type of costing method is used in service sectors to work out the costs of services offered to the consumer. For example, operating costing method is used in hospitals, power generating units, transportation sector, etc. Cost sheet is prepared to compute the total cost and it is divided by cost units for working out per unit cost. புரிஞ்சிச்சா? இப்போதைக்கு வந்து ஜாப் காஸ்டிங், பேட்ச் காஸ்டிங், ப்ராசஸ் காஸ்டிங், ஆப்ரேட்டிங் காஸ்டிங். அடுத்து கான்ட்ராக்ட் காஸ்டிங். மோர் தேன் 1 இயர் யூஸ் பண்ணி நீ ஒரு இப்போ கான்ட்ராக்ட் அப்படின்னா ஒரு பிரிட்ஜு, டேம் கட்டுறதுக்குலாம் எவ்வளோ நாள் ஆகும்? மோர் தேன் 3 to 5 years ஆகும். அதுக்கான ஒரு காஸ்டிங் தனியாக, கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ட், அதனால இது வந்து கான்ட்ராக்ட் காஸ்டிங். This method of costing is used in construction industries to work out the cost of construction undertaken. இது வந்து ஒரு வருஷத்துக்கும் நம்ம வந்து காஸ்டிங்கோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோ போடணும். ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம்ஸோ பிரிட்ஜஸோ உனக்கு 3 to 5 years ஆகும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா உனக்கு 1 இயரில் நீ வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணி காட்டணும். அப்போ என்ன பண்ணுவேன்? அப்போ தான் அந்த கான்ட்ராக்ட் காஸ்டிங் உள்ளே வரும். என்ன பண்ணுவோம்னா நம்மளோட ரா மெட்டீரியல்ஸை ஃபஸ்ட்டு போட்டுருவோம். ஜாப் எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிருக்கோ அதுக்கான காஸ்ட்டை மட்டும் எடுத்துக்குவோம், இந்த நோஷனல் காஸ்ட். அப்போ தான் அந்த நோஷனல் காஸ்ட் எடுத்துக்குவோம். ஏன்னா ஒரு இயருக்கும் நம்ம எவ்வளோ முடிச்சிருக்கோமோ அதுக்கான ப்ராஃபிட்டை மட்டும், அதுக்கான காஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டே வருவோம். அதுதான் கான்ட்ராக்ட் காஸ்டிங். நீ எந்த காஸ்டிங்குமே வந்து ப்ரீஃபாக இந்த ஃபவுண்டேஷனில் பார்க்க போகிறதே கிடையாது. எல்லா காஸ்டிங்குமே உனக்கு இன்டரில் தான் வரப்போகுது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பேஸாக உனக்கு நான் இதுதான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா நீ இன்டர் யார்கிட்ட படித்தாலும் உனக்கு ஈஸியாக இருக்கும். உனக்கு பேஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால்
எந்த சாப்டர்னாலும் எப்போனாலும் ஒன்றால் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் அ பிரிட்ஜ், கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ், residential complex, highways, etc. is worked out by use of this method of costing. Contract costing is actually similar to job costing. The only difference being that இதில் வந்து அதான் இதில் செவரல் மந்த்ஸில் இருக்கும், அங்கே வந்து நீ வந்து சில மந்த்ஸில் வந்து ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும், சில டேட்ஸில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கே வந்து செவரல் இயர்ஸாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். Each job may be of a short duration. கான்ட்ராக்ட் காஸ்டிங் வந்து பெருசு. ஸோ 3 to 5 இயர்ஸ்க்கு நீ வந்து கேல்குலேட் பண்ணுற அப்படின்னா ஸ்பேன் ஆஃப் த கான்ட்ராக்ட் காஸ்டிங் இஸ் பிகர் தென் ஜாப் காஸ்டிங். As in contract costing, as each contract may take long period of completion, the question of computing profit, it will be solved with the help of a well-defined and accepted method. அடுத்து, it's very very important. ஸோ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில், இம்பார்ட்டன்ட். எந்தெந்த இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன காஸ்டிங் யூஸ் பண்ணுவாங்க? இப்போ சுகர், எடிபிள் ஆயில்ஸ், இன்னொன்று என்ன பார்த்தோம், மெடிசன்ஸ், கெமிக்கல்ஸ், இது எல்லாமே ப்ராசஸ் காஸ்டிங். டாய் மேக்கிங் ஏற்கனவே நம்ம பார்த்தோமா, பேட்ச் காஸ்டிங். ஸ்டீல் ஆர் சிமெண்ட், அதுக்கும் ப்ராசஸ் காஸ்டிங். பைசைக்கிள் மேனுஃபேக்சரிங், மல்டிபிள் காஸ்டிங். உன்னோட கஸ்டமைசேஷனில் இருக்கும், ப்ராசஸ் ஆகி வீல் தனியாக அது தனியாக வந்து தான் பிரிக்கணும். ஸோ அதனால் 1 or more காஸ்டிங் வந்துச்சுன்னா மல்டிபிள் காஸ்டிங். சிமெண்ட் ஆர் ஸ்டீல் வந்து ஏற்கனவே ப்ராசஸ் காஸ்டிங் பார்த்தாச்சு. ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சரிங் அதே தான், மல்டிபிள் காஸ்டிங். ஏர்க்ராஃப்ட்னா என்ன, ஃப்ளைட்டு. அடுத்து பிரிண்டிங், ஜாப் காஸ்டிங். நீ ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து பிரிண்ட் பண்ண சொல்கிற அப்படின்னா நீ அவங்களுக்கு ஜாப் அலாட் பண்ணுற, அவங்க அந்த ஜாப்க்கு அந்த பேப்பருக்கான காஸ்ட்டு போக உனக்கு வந்து இப்போ பேப்பருக்கான காஸ்ட் 1 ரூபானா அது பிரிண்ட் பண்ணதுக்கு 1 ரூபா. ஸோ 2 rupees வாங்குறாங்கல்ல, அந்த மாதிரி. இப்போ ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் ஆர் ஆப்ரேட்டிங் காஸ்டிங், அதான் மெடிசன்ஸ், பேராமெடிக்கல்ஸ், இதெல்லாமே வந்து ப்ராசஸ் காஸ்டிங். breweries, single unit or output. Canteen, operating or service costing. House building, contract costing. Road transport, operating or service costing. Ready-made garments, batch costing. Dress, இப்போ ஒரே சுடிதாரில் ஒரே டிசைனில் ஒரே கலரில் ஒரு 10 கலர். ஸோ செட்டாக இப்போ 36 பேருக்கு எடுக்கிறோம்னா அதுக்கான அப்படின்னா அது ஒரு பேட்ச். ஸோ அடுத்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ப்ராசஸ் காஸ்டிங். வாட்டர் டு கெமிக்கல், அந்த கலர் மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ராசஸ். அடுத்து கோல், சிங்கிள் யூனிட் ஆர் அவுட்புட். ஆயில் ரீஃபைனிங், ப்ராசஸ் காஸ்டிங். பிரிக் வந்து கடைசியில் உனக்கு சிங்கிள் அவுட்புட் தானே, சிங்கிள் யூனிட். இன்டீரியர் டெக்கரேஷன், ஜாப் காஸ்டிங். இப்போ உன்னோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு நீ வந்து டெக்கரேஷன் பண்ண ஒரு இடம் கொடுத்துருக்கேன்னா அவங்களுக்கு அந்த தான் நீ என்ன கஸ்டமைசேஷன் கேட்டிருக்கியோ அதை பண்ணி கொடுக்க போகிறாங்க. காலேஜ், ஆப்ரேட்டிங் ஆர் சர்வீஸ் காஸ்டிங். அட்வர்டைசிங், ஜாப் காஸ்டிங். அட்வர்டைசிங்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல, வேறு எல்லா காஸ்டிங் யோசிச்சு பாரு. அட்வர்டைசிங் வந்து வருமா, கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட ஐடியாஸ் யூனிக்னஸாக இருக்கும். இப்போ நம்ம வந்து டான் படத்துலேயே பார்த்துருப்போம், பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜுக்கு எந்த மாதிரிலாம் அவங்க யோசிச்சிருப்பாங்க, மாஸில் போய் அந்த இது நின்றோம். ஸோ ஒவ்வொரு காலேஜ் ஒவ்வொரு மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ அது வந்து ஜாப் காஸ்டிங். சோப் இண்டஸ்ட்ரி, ப்ராசஸ் காஸ்டிங். எலக்ட்ரிசிட்டி சப்ளை, சர்வீஸ் ஆர் ஆப்ரேட்டிங் காஸ்டிங். ஃபவுண்ட்ரிஸ், ஜாப் காஸ்டிங். வீடியோ ஆர் ஆடியோ மேனுஃபேக்சரிங், மல்டிபிள் காஸ்டிங். சப் அசம்பிளிங், ஆப்ரேஷன் காஸ்டிங். இப்போ ஓரளவுக்கு உனக்கு காஸ்டிங் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஸ்டிங் என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருச்சா? அடுத்து போகலாமா? நம்ம ஏன் பேசிக் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக பார்க்குறோம் அப்படின்னா, பேசிக் புரிஞ்சால் உனக்கு வந்து காலத்துக்கும் இப்போ நீ வந்து காலேஜ் ஹையர் ஸ்டடீஸ்லாம் பண்ணுற அப்படின்னா உனக்கு கண்டிப்பாக காஸ்டிங்கிற ஒரு சாப்டர் வரும். அந்த செமஸ்டரில் உனக்கு ஈஸியாக இருக்கும். காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம்ஸ். Systems and the procedures are devised for proper accounting for cost. Such a system is referred as cost accounting system. இப்போ ஒவ்வொருத்துக்குமே ஒரு சிஸ்டம் ஆஃப் ப்ராக்டிசஸ் இருக்கும். இப்போ என்னோட கிளாஸ்னால் இப்போ ப்ராக்டிக்கல் கிளாஸ்னால் கேல்குலேட்டர் இல்லாமல் உட்காரக்கூடாது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ப்ராக்டிஸ். அதே மாதிரி காஸ்ட் அக்கௌண்டிங்கிறது ஒரு பார்டர் டேர்ம்.
அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் சிஸ்டம்ஸ்னு ஒன்று இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத உனக்கு ப்ரீஃபாக இப்போ கொடுத்துருக்காங்க. 6 types ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் மே பி ஐடென்டிஃபைடு. இது எதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்திருக்கு அப்படின்னா ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். தீஸ் ஆர் லிஸ்டட் அஸ் அண்டர் ஃபஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் காஸ்டிங். பாஸ்ட்டில் நீ வந்து என்ன அவங்க பண்ணியிருக்காங்கங்கிறத பார்த்து இப்போ பண்ணிங்கன்னா அது ஹிஸ்டாரிக்கல் காஸ்டிங். அப்சர்ப்ஷன் காஸ்டிங், டைரக்ட் காஸ்டிங், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், யூனிஃபார்ம் காஸ்டிங், மார்ஜினல் காஸ்டிங். இப்போ இந்த ஜாபு, பேட்ஜ், ப்ராசஸ், ஆப்ரேட்டிங், வேறு இன்னொன்று என்ன பார்த்தோம், கான்ட்ராக்ட் காஸ்டிங். இது எல்லாத்தையும் யோசிச்சு பாரு. இதெல்லாமே வந்து ஒரு ஈவெண்ட் பேஸ் பண்ணியிருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங், நான் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறேன், இது எல்லாமே ஒரு ஈவெண்ட்டு. கரெக்டாக ஈவெண்ட் வச்சு பண்ணியிருக்கனால அந்த 5 காஸ்டிங் ஃபஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த சிஸ்டமுங்கிறதுல நீ அந்த இப்போ ஈவெண்ட்டுக்கு எப்படிலாம் அந்த காஸ்டிங்கை வந்து கால்குலேட் பண்ணலாங்கிறது தான் இந்த அக்கௌண்டிங் சிஸ்டம். புரிஞ்சிச்சா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இதுதான். ரெண்டுமே காஸ்டிங் தான். அது வந்து ஒரு ஈவெண்ட் பேஸ் பண்ணி நடக்குது. இது ஒரு ப்ராடக்டாக சர்வீஸ். இது வந்து எப்படின்னா ப்ரீ டிட்டர்மைண்டு நம்ம யோசிச்சு கடைசியில் என்ன வேணுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே. ஹிஸ்டாரிக்கல் காஸ்டிங். In this type of costing system, the costs are ascertained only after they have incurred. நம்ம அக்கௌண்ட்ஸ்லையுமே படிச்சிருந்தா ஞாபகம் இருக்கும். கேஷ் பேசிஸ், அக்ரூவல் பேசிஸ், மிக்சட் பேசிஸ். மிக்சட் பேசிஸ்னால் என்னென்னா கேஷ் அண்ட் அக்ரூவல் பேசிஸ். கேஷ் பேசிஸ் அப்படின்னா உனக்கு கேஷ் உள்ளே வந்தால் தான் என்ட்ரி போடணும். கேஷ் நீ வெளியே பே பண்ணுறேன்னா என்ட்ரி போடணும். இல்லை எனக்கு கேஷ் வரப்போகுது அப்படின்னா கேஷ் பேசிஸில் என்ட்ரி போட மாட்டாங்க. அக்ரூவல் பேசிஸ்னால் வென் யூ ஆர் இன்டிமேட்டட் தட் யூ வில் ரிசீவ் த கேஷ் ஆர் யூ ஆர் கோயிங் டு பே த கேஷ். நீ இன்னும் பே பண்ணலை, ரிசீவ் பண்ணலை, பட் ஆனால் உனக்கு இன்டிமேஷன் வந்துருச்சு, அப்போனா இட்ஸ் அன் அக்ரூவல் பேசிஸ். அது மாதிரி தான் ஹிஸ்டாரிக்கல் காஸ்டிங்லேயுமே வந்து காஸ்ட் வந்து எப்போ தான் நீ இன்கர் பண்ணதுக்கப்புறம் தான் யோசிக்கணும். இன்கர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்க முடியாது. The main objective is to ascertain the costs that have been incurred in the past. பாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குங்கிறத நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும். It is the process of accumulation of cost after they are incurred in a systematic manner. The historical costs are used only for post-mortem examination of actual cost incurred and it would be too late to control. அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அது காம்ப்ளெக்ஸாக இருக்கணும். காம்ப்ளெக்ஸாக இருக்கிறத தாண்டி ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். இப்போ நான் வந்து பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன், அந்த பிளானில் ஏதோ ஒரு ரிஸ்க் வருது, என்னோடய கோல்ஸ் நோக்கி போகலை அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த இடத்துல வந்து நம்ம கோல்ஸ் நோக்கி போகிறதுக்கான பிளான்ஸ் என்னங்கிறத நம்ம அங்கே யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டில் என்னென்னா நமக்கு ஈவெண்ட் நடந்ததுக்கப்புறம் தான் தெரியவே செய்யும், அனலைஸே பண்ணுவோம். அப்படின்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ணுறது அங்கே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். Actual figures can be compared only when the standards of performance exist. இப்போ அப்சர்ப்ஷன் காஸ்டிங்கை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு there are 2 types of cost. காஸ்ட்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு தேவையானது 2 டைப். ஒன்று ஃபிக்ஸட், வேரியபிள். ஜஸ்ட் a minute. ஃபிக்ஸட், வேரியபிள். இப்போ காஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா there are 2 types of cost. ஒன்று ஃபிக்ஸட், இன்னொன்று வேரியபிள். ஃபிக்ஸட் காஸ்ட் does not change with per unit value.
நீ எத்தனை யூனிட்ஸ் இப்போ 10,000 rupees 10,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் நீ வந்து உன்னோட ஃபேக்ட்ரி ரெண்ட்டை பே பண்ணி தான் ஆகணும். நீ வந்து ஒரு யூனிட் கூட ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னாலும் நீ வந்து ஃபேக்ட்ரி ரெண்ட் கட்டி தான் ஆகணும். அதுதான் ஃபிக்ஸட் காஸ்ட். நீ ப்ரொடியூஸ் பண்ணாத ஃபிக்ஸடாக இருக்கிற காஸ்ட்டை நீ பே பண்ணி தான் ஆகணும். வேரியபிள் காஸ்ட் அப்படி கிடையாது. வேரியபிள் காஸ்ட் சேஞ்ச் வித் பெர் யூனிட் வேல்யூ. புரிஞ்சிச்சா? இப்போ வேரியபிள் அப்படின்னா இப்போ சேல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் சேல்ஸ்க்கான மார்க்கெட்டிங் வேல்யூ. இப்போ சேல்ஸ் நீ எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறியோ அதுக்கான, இப்போ நீ வந்து 10,000 யூனிட்ஸ் தான் நீ சேல்ஸ் பண்ணுற அப்படின்னா அதுக்கான காஸ்ட்டை மட்டும் நீ கட்டினா போதும். கரெக்டாக? நீ ஒரு இதுவுமே சேல்ஸ் பண்ணலைன்னா வேரியபிள் காஸ்ட்டை கட்ட தேவையில்ல. ஆனால் இங்கே நீ ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணலைனாலும் ஃபேக்ட்ரி ரெண்டை கட்டி தான் ஆகணும். நீங்கள் ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணலைனாலும் நீ வேரியபிள் காஸ்ட் கட்டணும்னு அவசியம் இல்லை. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த வேல்யூ ஆஃப் சேல்ஸ் பெர் யூனிட். புரிஞ்சிச்சா? ஃபிக்ஸட் வேரியபிள் புரிஞ்சிருச்சா? இந்த ரெண்டையுமே அப்சர்ப்ஷன் காஸ்டிங்கில் ரெண்டையுமே ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி காஸ்டிங் பண்ணாங்கன்னா இட்ஸ் அப்சர்ப்ஷன் காஸ்டிங். புரிஞ்சிச்சான்னு பாரு. ஓகே, அப்சர்ப்ஷன் காஸ்டிங் டீல்ஸ் வித் போத் ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் காஸ்ட். இப்போ உங்களுக்கு ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் காஸ்ட்டுக்கான டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, அண்டர் த அப்சர்ப்ஷன் காஸ்டிங் சிஸ்டம் ஆல் ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் காஸ்ட் ஆர் அலோகேட்டட் டு காஸ்ட் யூனிட்ஸ் அண்ட் டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் ஆர் அப்சர்வ்ட் அக்கார்டிங் டு த ஆக்டிவிட்டி லெவல். நீ எந்த லெவல் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கியோ அந்த லெவல் வச்சு அவங்க வந்து அதை கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. இன் அப்சர்ப்ஷன் காஸ்டிங் சிஸ்டம் ஃபிக்ஸட் மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட்ஸ் ஆர் அலோகேட்டட் டு ப்ராடக்ட்ஸ் அண்ட் தீஸ் ஆர் இன்க்ளூடட் இன் காஸ்ட் வேல்யூஷன். எந்தெந்த காஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோ. ஃபிக்ஸட் மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட்ஸ் ப்ராடக்ட்டுக்கும் ஸ்டாக் வேல்யூஷனுக்குமா. Therefore, valuation of inventories of fixed goods and work in progress includes manufacturing fixed cost and transfer to next period. Unlike manufacturing fixed overhead, administrative overhead, selling and distribution overhead are treated as fixed cost and recorded only when they are incurred. எப்போ அது incurred ஆகுதோ அப்போ அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. It is a traditional form of cost ascertainment. இதோட மாடர்ன் ஃபார்ம் தான் வந்து மார்ஜினல் காஸ்டிங். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் தட் காஸ்ட் ஷுட் பி சார்ஜ்ட் ஆர் அப்சர்வ்டு டு வாட் எவர் பீயிங் காஸ்டட், பி இட் காஸ்ட் யூனிட், காஸ்ட் சென்டர், ஆன் த பேசிஸ் ஆஃப் பெனிஃபிட் ரிசீவ்டு ஃப்ரம் தீஸ் காஸ்ட். ஸோ இப்போ டைரக்ட் காஸ்டிங். டைரக்ட் காஸ்டிங்கை பொறுத்தவரை ஒன்லி டைரக்ட் காஸ்ட். இப்போ அடுத்து காஸ்ட்டோட அடுத்த ரெண்டு கிளாசிஃபிகேஷன். 1 minute. காஸ்ட்டோட அடுத்த கிளாசிஃபிகேஷன் என்னது? டைரக்ட், இன்டைரக்ட். ஜஸ்ட் a minute. இப்போ டைரக்ட், இன்டைரக்ட். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் ஃபிக்ஸட் வேரியபிள் பிரித்து பார்த்தோமோ அதே மாதிரி டைரக்ட், இன்டைரக்ட். டைரக்ட் அப்படின்னா எந்தெந்த காஸ்ட்லாம் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் யூஸ் ஆகுதோ அதெல்லாம் டைரக்ட் காஸ்ட். டைரக்ட்லி கனெக்டட் வித் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மோசமாக தான் வருது. கைண்ட்லி அட்ஜஸ்ட் வித் ஹேண்ட் ரைட்டிங். இது வந்து இன்டைரக்ட்லி, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னால இன்டைரக்ட்லி தானே. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். இன்டைரக்ட்லி கனெக்டட் வித், எல்லோரும் நோட்ஸ் எடுக்கிறீங்க தானே, நோட்ஸ் வச்சுருக்கீங்க தானே. நான் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி போகத்தில் ஹெல்ப் பண்ண முடியாது, உங்கள் நோட்ஸ் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் பார்த்துட்டு போனாலே போதும், வேறு யாரும் தேவையே கிடையாது. கடைசி நிமிஷம் ரிவிஷனுக்கு 30 minutes இதை மட்டும் பார்த்துட்டு போனால் போதும். காஸ்ட்னா என்ன, காஸ்ட்டோட கிளாஸிஃபிகேஷன் என்ன, இது எல்லாமே நம்ம ப்ரீஃபாக நோட்ஸ் எழுதிட்டே தான் வர்றோம். எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
indirectly connected with manufacturing process. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்குலாம் பிடிச்ச லேஸ் மேனுஃபேக்சரிங்க்கு என்னென்னலாம் தேவை? லேஸ் மேனுஃபேக்சரிங்க்கு பொட்டேட்டோ தேவை. இது வந்து டைரக்ட் மெட்டீரியலா? பொட்டேட்டோ டைரக்ட் மெட்டீரியல். அதே அந்த பிளாஸ்டிக் கவர் பண்ணி சேல் பண்ணுறதுக்கு அதுவும் டைரக்ட் மெட்டீரியல். இது வந்து இது தானாக இதாகிருமா? மிஷினரி ஒர்க் ஆகுது. அதுக்கு மிஷினரி கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு லேபர், டைரக்ட் லேபர். அவங்களுக்கு டைரக்ட் லேபரா? அவங்களுக்கு அந்த வேஜஸ்ஸு இதெல்லாம் நீ பே பண்ணுவீல, அது எல்லாமே டைரக்ட் லேபர். இது எல்லாமே வந்து டைரக்ட் காஸ்ட் விச் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் வித் மேனுஃபேக்சரிங் காஸ்ட். இப்போ நீ வந்து லேஸ் தயாரிக்கிற அந்த ஃபேக்ட்ரிக்கு வெளியே ஒரு வாட்ச்மேன் நிற்க வச்சுருக்க. அந்த வாட்ச்மேன் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸோட கனெக்டடா? கிடையாது. ஸோ வாட்ச்மேனுக்கு கொடுக்குற சேலரி என்னது? இன்டைரக்ட் காஸ்ட். புரிஞ்சிச்சா? இப்போ டைரக்ட் காஸ்ட் இன்டைரக்ட் காஸ்ட் புரிஞ்சிச்சா? ஷல் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபரஸை வந்து நீ வந்து கனெக்ட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு தான் டைரக்ட் காஸ்டிங். It is a method of costing in which product is charged only with those costs which varies with volume. Variable or direct costs such as direct material, direct labor, variable manufacturing expenses. Note பண்ண வேண்டிய பாயிண்ட், வேரியபிள் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. வேரியபிள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், வேரியபிள் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து not a direct, it's an indirect cost or example of cost charged to the product. All indirect costs are charged to profit and loss account of the period in which they arise. Indirect costs are discharged in inventory valuation. This is similar to marginal cost accounting system where costs are classified into fixed and variable cost. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபிக்ஸடோ வேரியபிளோ, direct material, direct cost which is directly connected with the production of a product. அதை மட்டும் எடுத்து நம்ம காஸ்டிங்க்கு பண்ண போகிறோம். புரிஞ்சிச்சா? வேரியபிள் காஸ்ட் ஆர் சார்ஜ் டு யூனிட் காஸ்ட் அண்ட் த ஃபிக்ஸட் காஸ்ட் attributed அதை வந்து நம்ம ரைட் ஆஃப் பண்ணிடுறோம் இன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். Contribution margin indicates the recovery of fixed cost before contributing towards operational profit. This technique is widely used for internal management purpose of decision making rather than external reporting. Decision making காக இந்த டைரக்ட் காஸ்டிங் யூஸ் பண்ணிக்கிறாங்க. புரிஞ்சிச்சா? அடுத்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறதுல ஆக்சுவல் பட்ஜெட், ஸ்டாண்டர்ட் பட்ஜெட் அப்படின்னு ரெண்டு விஷயம் பேசணும். ஞாபகம் இருக்கா? நான் ஸ்டாண்டர்டாக பட்ஜெட் பண்ணி இப்போ இந்த மந்தோட பட்ஜெட் வந்து 30,000 தான் நான் வச்சுருக்கேன். அப்போனா ஆக்சுவல் 30,000க்கு கீழே இருக்கணுமா மேலே இருக்கணுமா? அப்சல்யூட்லி கீழே தான் இருக்கணும். ஆக்சுவல் வந்து எப்பவுமே ஸ்டாண்டர்டோட கீழே இருந்தால் தான் இட்ஸ் அ ஃபேவரபிள் ஈவெண்ட். ஸ்டாண்டர்டை விட ஆக்சுவல் கம்மியாக இருந்துச்சுன்னா இட்ஸ் அ ஃபேவரபிள் ஈவெண்ட். ஸ்டாண்டர்டை விட ஆக்சுவல் கூட இருந்துச்சுன்னா, ஆக்சுவல் வந்து 30,000 ஒன்னாலும் அந்த ஒரு ரூபாய்க்கு நான் வந்து அடுத்த ஒர்க் பண்ணணும்ல, ஸோ இட்ஸ் அ அன்ஃபேவரபிள் ஈவெண்ட். இந்த டிஃபரன்ஸை வேரியன்ஸை சொல்கிறது தான் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். புரிஞ்சிச்சா? ஆக்சுவல் மைனஸ் ஸ்டாண்டர்ட் மைனஸ் ஆக்சுவல். ஸ்டாண்டர்டை விட ஆக்சுவல் கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபேவரபிள் ஈவெண்ட், ஸ்டாண்டர்டோட ஆக்சுவல் கூட இருந்துச்சுன்னா அன்ஃபேவரபிள் ஈவெண்ட். புரிஞ்சிச்சா? Under standard costing system, the ascertainment and use of standard cost and the measurement and analysis of variance is done for control purpose. இப்போ நான் ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்காங்கிறத நான் கம்பேர் பண்ணால் தானே என் ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்கா இல்லை அதை விட எக்ஸிட் ஆகுது போகுதா, நான் எங்கே கண்ட்ரோல் பண்ணலாம், எந்த காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணி எந்த காஸ்ட்டை ரிடக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் திங்க் பண்ண முடியும். ஸ்டாண்டர்ட் காஸ்ட் இஸ் அ ப்ரீ டிட்டர்மைன்ட் காஸ்ட்.
estimation cost, which is computed in advance of production on the basis of specification of all factors affecting cost and used in standard costing. It is the main purpose to provide a base for control through variance accounting for valuation of stock, work in progress, and in some case for fixing selling prices. புரிஞ்சுச்சா? யூனிஃபார்ம் காஸ்டிங். இப்போ ரெண்டு ஆர்கனைசேஷனுக்குள்ளே சேம் இண்டஸ்ட்ரி அப்படின்னா நானும் சிமெண்ட் நீங்களும் சிமெண்ட் அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து ஒரே மாதிரி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுக்குவோம். அப்போனா வந்து நம்மளோட ஆர்கனைசேஷனை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இட்ஸ் அ யூனிஃபார்ம் அக்கௌண்டிங். It is not a distinct method of costing, not an accounting, costing. It is an adoption of identical costing principles and the principles of several units of a same industry or several undertakings by a mutual agreement. It facilitates valid comparison between organization and helps in elimination of inefficiencies. For marginal costing, இதில் என்னென்னா மார்ஜினல் காஸ்டிங்கை பொறுத்தவரை நோ ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் ட்ரீட்டட் இன் டு த மார்ஜினல் காஸ்டிங். வேரியபிள் காஸ்டிங்கை மட்டும்தான். மார்ஜினல் காஸ்டிங்கோட இன்னொரு பேரே வேரியபிள் காஸ்டிங் தான். ஸோ இங்கே வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டோட எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே இருக்காது. ஒன்லி வேரியபிள் காஸ்ட் வில் பி ட்ரீட்டட் அஸ். இப்போ மார்ஜினல் காஸ்டிங் அப்படின்னா இப்போ 10,000 நான் வச்சுருக்கேன். அதில் ஒரு இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கு என் 10,000 rupees ஆகுது. சாரி ஒரு நிமிஷம். ஓகே, மார்ஜினல் காஸ்டிங்கில் வந்து நீ வந்து இப்போ வந்து உனக்கு வந்து 10,000 இது சம் பார்க்கறதுக்கு நம்ம பார்ப்போம். அது ஈஸியாக இருக்கும் இன்னும். ஓகே, நம்ம வந்து தியரிட்டிக்கலாக தானே பார்க்குறோம். தியரிட்டிக்கலாகவே பார்ப்போம். அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்து காஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். மார்ஜினல் காஸ்ட் அப்படிங்கிறத நம்ம எக்கனாமிக்ஸ்லேயே படிச்சிருப்போம். என்ன சொல்லியிருப்பாங்க? ஈச் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் நீ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன காஸ்ட் ஆகுதோ அதான் மார்ஜினல் காஸ்ட். இப்போ 10,000 யூனிட்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து இன்னும் ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அந்த ஒன் எக்ஸ்ட்ரா யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான காஸ்ட் தான் மார்ஜினல் காஸ்ட். புரிஞ்சிச்சா? இப்போ காஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட டிஃப்ரென்ஸ் என்ன? அதுக்கு ரெண்டுக்கான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் போத் அண்டர் காஸ்டிங் அண்ட் இது சிமிலர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 7 பாயிண்ட்ஸ் சிமிலர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒன்று டிஃப்ரென்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன் ரெண்டுக்குமே காமன். டிஸ்க்ளோஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். காஸ்டிங்லேயுமே ப்ராஃபிட் ஆர் லாஸ் நீ காமிப்ப. ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்லேயுமே வந்து நெட் ப்ராஃபிட் ஆர் க்ராஸ் ப்ராஃபிட், நெட் லாஸ் ஆர் நெட் ப்ராஃபிட் நம்ம காட்டுறதா செய்வோம். ஸோ போத் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் மேட்சிங் த காஸ்ட் அண்ட் ரெவென்யூஸ். மேட்சிங் கான்செப்ட்ஸ் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்ஸில் படிச்சிருப்போம். அது காஸ்டிங்லேயுமே வந்து அப்ளிகபிள் தான். போத் அக்கௌண்டிங் சிஸ்டம் கீப்ஸ் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் டைரக்ட் காஸ்ட் அண்ட் இன்டைரக்ட் காஸ்ட். Both accounting system enables business to compare and reconcile trading results. Assist manager in deciding on business policies and making managerial decisions. At the difference. First purpose, financial accounting oda purpose enna? ஒரு whole particular period க்கு கொடுக்கிறது. Costing வந்து depends upon the information to the management. So providing information about the result of the of a business activities as a whole for a particular period of user. இதில் வந்து எத்தனை மாதத்துக்கு உனக்கு பிளானிங் தேவையோ அத்தனை மாதத்துக்கான டிரான்சாக்ஷனை நீ எடுத்துக்கலாம். அடுத்து ஃபார்ம்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இது வந்து these accounts are kept in such a way as to meet the requirements of Companies Act and Income Tax Act. இதுவுமே அதே தான். இது வந்து meet the requirement of management. But now Companies Act வந்து கம்ப்ளை பண்ணிக்கிறாங்க. ரெக்கார்டிங்கில் வந்து இதில் வந்து நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இது வந்து விச் இன்கர்டு. இட் இஸ் சப்ஜெக்டிவ், இட் இஸ் அப்ஜெக்டிவ். அடுத்து கண்ட்ரோல்.
emphasis on recording aspects without attaching any importance on control. இங்கே வந்து நம்ம வந்து budgetary control, standard costing, marginal costing, இந்த மாதிரி ஒவ்வொருதையும் நீ ஒவ்வொரு காஸ்டிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீ ஒர்க் பண்ணணும். பீரியாசிட்டி ஆஃப் ரிப்போர்ட்டிங் 1 year at the end of the year. இது வந்து whenever your desire, நீ எப்போல்லாம் நினைக்கிறியோ அப்போல்லாம் நீ டிக்ளேர் பண்ணிக்கலாம். அனலைசிஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஹோல் ஆஃப் த பிஸ்னஸ், உனக்கு ஒரு பர்டிகுலர் சர்வீஸ் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் ஒரு பர்டிகுலர் ஜாபோட இது தேவைன்னா நீ பண்ணிக்கலாம். அடுத்து ரிப்போர்ட்டிங் ஆஃப் காஸ்ட், இட்ஸ் வந்து அக்ரிகேட் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ், இது வந்து broken down in unit basis in cost accounts. அடுத்து நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன், இது வந்து இட் இன்க்ளூட்ஸ் ஆல் எக்ஸ்பென்சஸ். சம்டைம்ஸ் இதில் வந்து இன்க்ளூட் ஒன்லி தோஸ் எக்ஸ்பென்சஸ் விச் என்டர் இன் டு த ப்ரொடக்ஷன். சம்டைம்ஸ் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மட்டும் சில இடத்துல இன்க்ளூட் பண்ணுவாங்க, சில இடத்துல இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்து இன்ஃபர்மேஷன், மானிட்டரி இன்ஃபர்மேஷன், இங்கே நான் மானிட்டரி இன்ஃபர்மேஷன்னாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஃபிகர்ஸ், ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ், இதில் வந்து இமேஜினரியாக நீ வந்து இதுக்கப்புறம் என்ன இருக்கலாம், ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் அண்ட் பார்ட்லி வித் எஸ்டிமேட்ஸ், ஃப்யூச்சரில் என்னவாக இருக்கலாம், இவனோட பிளான்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறது. அடுத்து ரெஃபரன்ஸ், நீ வந்து ப்ரொஃபஷ்னல் ரெஃபரன்ஸ் வந்து டிஃபிகல்ட்டி ஆஃப் த கம்பெனிலா, கேஸ் டிசைடு ப்ரீவியஸாக இந்த மாதிரி உனக்கு எதுவும் சுச்சுவேஷனில் கேஸ்லாம் எதுவும் வந்து அதுக்கு வந்து ஜட்ஜ் எதுவும் அவங்க எதுவும் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். இங்கே வந்து நோ ரெஃபரன்ஸ் இஸ் பாசிபிள். ரிலேட்டிவ் எஃபிஷியன்சி, இங்கே வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் do not provide information on relative efficiency. இங்கே வந்து ரிலேட்டிவ் எஃபிஷியன்சியில் வேரியஸ் பிளான்ஸ் அண்ட் மிஷினரிஸோட ஒர்க்கிங்கை பொறுத்து தான் காஸ்டிங் வந்து வரும். அடுத்து ஸ்டாக் வேல்யூஷன், ஸ்டாக் வந்து ப்ரைஸ் ஆர் காஸ்ட் விச் எவர் இஸ் மார்க்கெட் ப்ரைஸ் ஆர் காஸ்ட் ஆர் மார்க்கெட் ப்ரைஸ் விச் எவர் இஸ் லோயர், இது வந்து அட் காஸ்ட். டைப்ஸ் ஆஃப் சயின்ஸ், இதில் லீகல் ரிஜிடிட்டி உண்டு, இதில் வந்து நார்மேட்டிவ் சயின்ஸ் மட்டும்தான் உண்டு. Hereby we completes 4.1 with the basic concepts. ஆக்சுவலி இதுவே வந்து நமக்கு 1 hour ஆயிருக்கு. ஏன்னா பேசிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து வர்றதெல்லாம் உனக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பேசிக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, யூனிட் 1ல் நமக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இதெல்லாமே வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம்ஸ், இதெல்லாம் காஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ், இதெல்லாம் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். காஸ்ட்னா என்ன, காஸ்டிங்னா என்ன. ஓகே, இப்போ இந்த காஸ்ட் அக்கௌண்டிங்கோட அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து செகண்ட் யூனிட்டில் சொல்கிறாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ப்ராக்டிக்கல் பேஸில் இப்போ காஸ்ட் அக்கௌண்டிங் எதுக்கெல்லாம் தேவை, ஃபார் பிஸ்னஸ் டெசிஷன்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேஜராக வந்து ஃபஸ்ட் யூனிட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ ஃபஸ்ட் இம்பார்ட்டோட பேஸை வச்சு தான் செகண்ட் யூனிட் அது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? Accounting is often considered as an information processing system that facilitates management decision making. Information processing system that facilitates management decision making. This is true not only for financial accounting but for every branch of accounting. If every branch of accounting na financial accounting is a branch of financial accounting or a branch da enadhu cost accounting. Apna adukku idu applicable thane. Similar to its other counterparts, cost accounting also discharges its roles as an information processing system effectively. The technique of cost accounting and costing helps the management in every spheres of business decision. ஆமா, இப்போ நீ வந்து ஒரு ப்ராடக்டோட காஸ்ட் இவ்வளோன்னு வைக்கிற, ப்ராஃபிட் இவ்வளோன்னு வைக்கிறன்னா அந்த ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகுமா இல்லையாங்கிறது when you introduce in the market you will get to know. ஸோ ஒரு ப்ராசஸ்லையுமே வந்து பிஸ்னஸ் டெசிஷனில் காஸ்டிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இட்ஸ் பிளேயிங். த மேஜர் அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் காஸ்டிங் இன் ஃபெசிலிட்டேட்டிங் பிஸ்னஸ் டெசிஷன்ஸ் ஆர் டிஸ்கஸ்ட் பிலோ. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் காஸ்டிங்கை வந்து நம்ம பிஸ்னஸில் ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் அண்ட் சப்டிவிஷன் ஆஃப் காஸ்ட். ஏற்கனவே நம்ம காஸ்ட்டில் சப்டிவிஷன் 2 பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஃபிக்ஸட் ஆர் வேரியபிள், இன்னொன்று வந்து டைரக்ட் ஆர் இன்டைரக்ட். ஸோ கலெக்டட் அண்ட் கிளாசிஃபைட் பை வேரியஸ் வே இன் ஆர்டர் டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் டு த மேனேஜ்மெண்ட் ஃபார் கண்ட்ரோல் பர்பஸ். இப்போ வந்து டைரக்ட் மெட்டீரியல் டைரக்ட் லேபரில் தான் பிரச்சனை அப்படின்னா நீ எங்கே தான் வந்து ட்ரீட் பண்ணணும், எங்கே கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது உனக்கு தெரிஞ்சிடும். இன்டைரக்ட் காஸ்ட்டில் தான் பிரச்சனைனா இப்போ சேல்ஸ்லையா அட்மினிஸ்ட்ரேஷன்லையா எல்லாமே பார்த்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணிடலாம். Ascertain the profitability of each area of activity. It enables the
concerned to measure the efficiency and then to maintain and improve it. புரிஞ்சிச்சா? அடுத்து கண்ட்ரோல் ஆஃப். முதல் நீ வந்து கிளாஸிஃபை பண்ணி இதெல்லாம் காஸ்ட்னு சொல்லிடுற, அந்த காஸ்ட்டில் இருக்க சப்டிவிஷனையும் பார்த்துடுறோம். அடுத்து கண்ட்ரோல் ஆஃப் மெட்டீரியல், லேபர் அண்ட் ஓவர் ஹெட் காஸ்ட். எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம், அதுக்கான டெக்னிக்ஸ் என்ன அப்படிங்கிறதுமே வந்து நமக்கு பிஸ்னஸ் டெசிஷன் மேக்கிங்கில் அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங் ஹெல்ப் பண்ணுது. ஸோ வேரியஸ் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் ஆர் மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங் ஆர் யூஸ்ட் டு கண்ட்ரோல் த மெட்டீரியல் காஸ்ட். மெட்டீரியல் காஸ்ட்டுக்கு மேஜராக வந்து எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அதில் வந்து ஒரு ஃபார்முலா தான் இருக்கும், அதை வச்சு நீ கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோ ஆர்டர் பண்ணினா உனக்கு வந்து நோ லாஸ் நோ ப்ராஃபிட். அந்த மாதிரி இப்போ 4 ஆர்டர் தான் நீ வருஷத்துக்கு பண்ணணும்னா நீ வருஷத்துக்கு 4 ஆர்டர் தான் பண்ணணும். உன்னோட ஆனுவல் டிமாண்ட் என்ன, ஒரு ஆர்டரிங் காஸ்ட் என்ன, எல்லாமே வந்து நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸில் நீ எத்தனை ப்ராடக்ட்ஸை ஆர்டர் பண்ணினா உனக்கு வந்து உன்னோட ஆனுவல் டிமாண்டை நீ அச்சீவ் பண்ண முடியுங்கிற அளவுக்கு உனக்கு வந்து அந்த யூஓக்யூ கொடுத்துரும். ஸோ யூஓக்யூ வந்து இட்ஸ் ஒன் டெக்னிக் ஃபார் கண்ட்ரோல் ஆஃப் மெட்டீரியல் காஸ்ட். இதே மாதிரி லேபருக்கும் அதே மாதிரி தான். உன்னோட லேபர் டைம், ஐடியல் டைம் எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே கால்குலேட் பண்ணி லேபர் டைமையும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸுமே அதே மாதிரி தான். ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ்னால் நமக்கு தெரியும், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், டைரக்ட் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த காஸ்ட் ஆஃப் அந்த அந்த காஸ்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கணும். இப்போ வந்து ஒரு இடத்துல நம்மளால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். அப்போனா அந்த இடத்துல நம்ம அதை வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு மீதியை வச்சு நம்ம பண்ணிக்கணும். ஸோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபிக்ஸேஷன் ஆஃப் மேக்ஸிமம் லெவல் ஹெல்ப்ஸ் த மேனேஜ்மெண்ட் டு ரெடியூஸ் த ஓவர் ஸ்டாக்கிங். யூஸ் ஆஃப் யூஓக்யூ ஹெல்ப்ஸ் த பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் டு order right quantity. An efficient check of labor and machine is provided by giving a detailed information about availability of machines and labor capacity. உங்கள் டைம் என்ன, நீ எவ்வளோ டைம் ஒர்க் பண்ணணும், அந்த மிஷின் ஹேண்டில் பண்ண தெரியுதா, ஹேண்டிலிங் ஹவர்ஸ், இது எல்லாமே வந்து நாட் ஜஸ்ட் அ ஒர்க். இதுக்கு பின்னாடி காஸ்டிங்கிற ஒரு மேஜரான ஒரு ஒர்க் இருக்குது. த ஒர்க் இஸ் ஸோ பிளான்ட் that no section is overworked and no section remains idle. எந்த செக்ஷனுமே வந்து நிறையா ஒர்க் பண்ணுறோன்னு இல்லாமல் சில டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து வேலையே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. பை கிளாசிஃபைங் த ஓவர் ஹெட்ஸ் இன் டு கண்ட்ரோலபிள் அண்ட் நான் கண்ட்ரோலபிள் ஆர் ஃபிக்ஸட் ஆர் வேரியபிள், it helps to control the overhead cost. Thus, cost accounting provides a detailed control of material, labor and overhead cost. At the business policy. Business policy may require consideration of alternative methods and procedures, and this is facilitated by cost information correctly presented. Cost accounting helps the management to take vital decisions such as introduction of a new product, selection of optimum product mix, utilization of spare capacity, replacement of existing assets, etc. இது எல்லாமே வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் உனக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் பட்ஜெட்டிங் எப்பயுமே வந்து ஹெல்ப் பண்ணும். அதுலேயுமே வந்து காஸ்ட் அக்கௌண்டிங்கில் பட்ஜெட்ஸ் வந்து மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. அதனால அது ஒரு பெரிய பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. புரிஞ்சிச்சா? ஓகே, அடுத்து ஸ்டாண்டர்ட் ஃபார் மெஷரிங் எஃபிஷியன்சி. அந்த பட்ஜெட்டிங்கில் ஒன்றும் இல்லை, நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலே அதே பாயிண்ட்ஸ் தான். நம்ம ஏற்கனவே வந்து ஆக்சுவல், ஸ்டாண்டர்ட் இது எல்லாமே பார்த்தோம்ல, சேம் திங் எக்ஸ்பிளைன்டு ஹியர். நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். புரியலன்னா கேளுங்க, இன்னொருக்கு கூட எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஸ்டாண்டர்ட் ஃபார் மெஷரிங் எஃபிஷியன்சி. இட் ப்ரொவைட்ஸ் த யூஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் டு அசிஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன் மேக்கிங் estimates and plans for future and to provide the basis for measuring efficiency. Actuals are compared with standards to determine the operating efficiency. புரிஞ்சிச்சா? அடுத்து பெஸ்ட் யூஸ் ஆஃப் லிமிட்டட் ரிசோர்ஸஸ். Reliable cost accounting provides reliable data of cost with regard to materials, wages and other expenses. Those help management to get maximum output at the minimum cost by indicating where economies may be affected, waste eliminated and efficiency increased. Some of the losses occasioned
by reducing turnover and falling prices may be avoided. At the price determination, காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான் ப்ரைஸ் ஃபிக்ஸேஷனுக்கும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த டூரிங் டிப்ரெஷன் நம்ம ட்ரேட் சைக்கிள் படிச்சிருப்போம். இது வந்து க்ரோத் ஃபேஸ், இது வந்து பீக் ப்ரைஸ் பீக்கு, அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் நினைக்கிறேன். ஓகே, அடுத்து இங்கே வந்து டிப்ரெஷன், கீழே போய் ஆதாள பாலத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதான் டிப்ரெஷன். இது மட்டும் எனக்கு சரியாக தெரியல. கீழே இறங்கி வர்றது வந்து ஐ எம் வெரி சாரி. இந்த பார்ட்டை பிடிக்கிறதுல கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா காஸ்ட்டை வந்து கட் தான் பண்ணுவோம். எந்தெந்த வேரியபிள் காஸ்ட்டை கட் பண்ண முடியுமோ அதெல்லாம் கட் பண்ணணும். ஏன்னா ஃபிக்ஸட் காஸ்ட்டை கட் பண்ண முடியாது. இஃப் யுவர் ஃபேக்ட்ரி இஸ் ரெண்டட்னா நீ ரெண்ட் பே பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ இந்த ட்ரேட் சைக்கிள் அப்போ உன்னோட டிப்ரெஷன் அப்போ கூட காஸ்டிங் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுது டு ரெக்கவர் த வேரியபிள் காஸ்ட். புரிஞ்சிச்சா? இது வந்து காஸ்ட் அக்கௌண்டிங்னால உனக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரீட் பண்ணிக்கோங்க, தேவையில்லை. அடுத்த மேஜர் டெஃபனிஷன்ஸ். இப்போ காஸ்ட்னா என்னன்னு பார்த்தோமா? காஸ்ட்னா என்ன? காஸ்ட் அப்படின்னா நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணுறோம்? காஸ்ட் இஸ் த எக்ஸ்பென்சஸ் மேடு ஃபார் ப்ரொடியூசிங் அ ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் நீ வாங்குறியோ அதுக்கான காஸ்ட்டை தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ அதுதான் காஸ்ட். இப்போ காஸ்ட் சென்டர், காஸ்ட் யூனிட்ஸ் அண்ட் காஸ்ட் டிரைவர்ஸ்னால் என்ன? இதெல்லாமே பேசிக் டெஃபினிஷன் வி ஷுட் நோ. As a cost accountants, we have to know all of these costs. So first, in our costing and cost accounting, we often come across a number of important terms which are required to be defined authentically. So எதெல்லாம் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். டெஃபினிஷன் ஆஃப் காஸ்ட் ஏற்கனவே நம்ம ரீட் பண்ணது தான். டு ascertain the cost of specified thing or an activity. Noun or as a verb, நம்ம CIMA terminology, official terminology state the term. இது வந்து நவுனாக இருக்கலாம், வேர்பாக இருக்கலாம், ரெண்டுக்கான டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ as such, 1 minute. As such, cost accounting transactions are recorded at historic cost for measurement basis. But for the decision making purpose, costs are referred as economic cost. So economic costs are only type of cost used in marginal decision making process. இப்போ எக்கனாமிக் காஸ்ட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். ஸோ நார்மலாக நீ காஸ்ட்லேயுமே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் காஸ்ட் இருக்குது. அவுட் ஆஃப் பாக்கெட் காஸ்ட், சங்க் காஸ்ட், ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், இது எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறத இப்போ வரிசையாக உனக்கு டைப்ஸ் ஆஃப் காஸ்ட் வருது. அவுட் ஆஃப் பாக்கெட் காஸ்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு காஸ்ட்டை நீ எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டேன், அந்த இடத்துல ஒரு காஸ்ட் வருது அப்படின்னா இட்ஸ் அவுட் ஆஃப் பாக்கெட் காஸ்ட். திஸ் இஸ் த போர்ஷன் ஆஃப் காஸ்ட் அசோசியேட்டட் வித் அன் ஆக்டிவிட்டி தட் இன்வால்வ் கேஷ் பேமெண்ட் டு அனதர் பார்ட்டி as opposed to the cost which do not require any cash outlay. கேஷாக நீ கொடுக்கணும்னு அவுட் கிடையாது, கேஷாக ஃபிசிக்கலாக வெளியே போகிறது கிடையாது. ஆனால் such as depreciation and certain allocated cost, out of pockets are very much relevant in consideration of price fixation during trade recession or when make or buy decision is to be made. இப்போ இது என்ன அப்படின்னா, மேக் ஆர் பை அப்படின்னா என்னென்னா, ஒன்று நீ ப்ரொடியூஸ் பண்ணணுமா இல்லை ப்ராடக்டை வாங்கி ட்ரேடிங்கில் பண்ணணுமா, மேனுஃபேக்சரிங் ஆர் ட்ரேடிங், விச் ஒன் யூ ஹாவ் டு சூஸ் அப்படிங்கிறதையுமே காஸ்டிங்கில் வந்து நம்மளால் சூஸ் பண்ண முடியும். இப்போ அவுட் ஆஃப் பாக்கெட் காஸ்ட்னால் என்னென்னா, ஒரு கேஷ் அவுட்லேயே இருக்காது, ஆனால் நம்ம கையை விட்டு போகிற மாதிரி நம்ம என்ட்ரி போடுறோம். புரிஞ்சிச்சா?
ஓகே, அடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னா இப்போ ஒரு லேண்ட் இருக்குது, ஒரே நிமிஷம். இங்கே வந்து நான் வீட் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், இங்கே வந்து ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? எனக்கு வீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இந்த ஒரு 1 ஏக்கர் லேண்டில் எனக்கு 10,000 rupees கிடைக்குது, ரைஸில் 5,000 rupees கிடைக்குது. நான் இப்போ ஒரு ஏக்கரில் எனக்கு வந்து இப்போ நல்ல ரூபா கிடைக்கணும் அப்படின்னா நீ எந்த ஆப்ஷன் போவ? ரைஸ் வீட்டுங்கிற ஆப்ஷன் தான் போவேன். ஸோ நான் ஒரு ஆப்ஷனை விட்டுட்டு இன்னொரு ஆப்ஷன் போகிறேன். ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் ஃபோர்கான் பண்ணிவிட்டு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போகிறது தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இட் இஸ் த வேல்யூ ஆஃப் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் that wasn't chosen. அந்த 5,000ங்கிறது தான் என்னோடய ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஏன்னா நான் 10,000க்கு சூஸ் பண்ணி தான் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸுக்கு நான் வீட்டுக்கு போயிருக்கேன். ரைஸில் இருந்து வர 5,000 நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஸோ அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். புரிஞ்சிச்சா? In other words, what would have been accomplished with the resources used in this course of action if they are employed in the next best alternative. It represents for opportunities foregone. For example, if the ideal capacity of a production facility can be rented for rupees 4,000 per month and entity decides to continue production, then the production cost must include the cost as the cost of opportunity lost. புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, சங்க் காஸ்ட். சங்க் காஸ்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு காஸ்ட்டை நீ வந்து இன்கர் பண்ணிடுவேன், ஆனால் அதை திரும்ப உன்னால் ரெக்கவர் பண்ணவே முடியாது. விச் ஆர் த காஸ்ட் விச் இஸ் நாட் ரெக்கவரபிள், அதான் சங்க் காஸ்ட். சங்க் காஸ்ட் ஆல்சோ மே பி டேர்ம்ட் அஸ் இர்ரெக்கவரபிள் காஸ்ட். இதெல்லாம் ஒன் வேர்ட்ஸில் கேட்கலாம். விச் காஸ்ட் இஸ் டேர்ம்ட் அஸ் இர்ரெக்கவரபிள் காஸ்ட்னா சங்க் காஸ்ட். காஸ்ட் தட் ஹேஸ் பீன் irreversibly incurred or committed and cannot therefore be considered relevant to a decision. Sunk cost may also be termed as irrecoverable cost. At the imputed cost, இதுலேயும் நீ பேமெண்ட் பண்ணியிருக்க மாட்டேன், ஆனால் பேமெண்ட் பண்ண மாதிரி. ஸோ imputed cost are hypothetical or notional cost not involving cash outlay computed only for the purpose of decision making. இதுவுமே அதே மாதிரி தான், அவுட் ஆஃப் பாக்கெட் காஸ்ட் மாதிரி. ஆனால் இதில் வந்து என்னென்னா, நீ வந்து ஆக்சுவலாக பேமெண்ட் பண்ணியிருக்க மாட்டேன், ஆனால் பேமெண்ட் பண்ண மாதிரி காமிச்சிருப்பேன், அவ்வளோதான். In respect, imputed costs are similar to opportunity cost. Interest on funds generated internally, payment for which is not actually made, it is an example of imputed cost. At the relevant cost, ஸ்பெசிஃபிக் பர்பஸ் ஒரு சிச்சுவேஷனில் ஒரு காஸ்ட் உனக்கு நடக்குது, இன்கர் ஆகுது அப்படின்னா இட்ஸ் அ ரிலவெண்ட் காஸ்ட். இன் த கான்டெஸ்ட் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் ஒன்லி தோஸ் காஸ்ட் ஆர் ரிலவெண்ட் விச் ஆர் ப்ரினண்ட் டு த டெசிஷன் அட் ஹேண்ட். சின்ஸ் வி ஆர் கன்சர்ன்ட் வித் ஃபியூச்சர் காஸ்ட் ஒன்லி வைல் மேக்கிங் அ டெசிஷன், ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அன்லெஸ் தே ரிமைன் அன்சேஞ்ச்டு இன் ஃபியூச்சர் பீரியட் ஆர் irrelevant டு த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். ரிலவெண்ட் காஸ்ட்னால் ஒன்றும் இல்லை, நீ ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்பஸ் ஆர் சிச்சுவேஷனுக்கு நீ ஒரு காஸ்ட் இன்கர் ஆகுது அப்படின்னா இட்ஸ் அ ரிலவெண்ட் காஸ்ட். அவாய்டபிள் காஸ்ட் ஆர் அன்அவாய்டபிள் காஸ்ட். அவாய்டபிள் காஸ்ட்னால் உனக்கே தெரியும், இந்த காஸ்ட்டை என்னால் அவாய்ட் பண்ண முடியுங்கிறத அந்த நேம்லேயே இண்டிகேட் பண்ணிடுது. அன்அவாய்டபிள்னா இந்த காஸ்ட்லேருந்து நான் எஸ்கேப்பே ஆக முடியாது, இந்த காஸ்ட்டை நான் இன்கர் பண்ணியே ஆகணும், இந்த லாஸை நான் இன்கர் ஆகியே ஆகணும், அப்படிங்கிறது தான் வந்து அன்அவாய்டபிள் காஸ்ட். சில சிச்சுவேஷன்ஸில் வந்து பர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்சினால உன்னால் அந்த காஸ்ட்டை இன்கர் பண்ண முடியல அப்படின்னா இட்ஸ் அன் அவாய்டபிள் காஸ்ட். அன்அவாய்டபிள் காஸ்ட் விச் ஆர் இன்எஸ்கேப்பபிள் காஸ்ட். இது நீ என்ன தான் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணாலும் அது நடந்தே தீரும். இட் இஸ் ஃபிக்ஸட் இன் நேச்சர் அண்ட் இன்எஸ்கேப்பபிள். அடுத்து கண்ட்ரோலபிள் அண்ட் நான் கண்ட்ரோலபிள் காஸ்ட். கண்ட்ரோலபிள்னால் என்ன? சூப்பர்விஷன் மேனேஜ்மெண்ட் லெவலே மேனேஜரோட சூப்பர்விஷன்லேயே நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். சில காஸ்ட்டால் மேனேஜரல் சூப்பர்விஷனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. புரிஞ்சுச்சா?
So definition of cost center. Cost centers or collecting place. இது என்னன்னா இப்போ வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஃபிக்ஸட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட், இந்த மாதிரி நிறைய காஸ்ட்டாக நம்ம பேசுகிறோம். இப்போ காஸ்ட் சென்டர் அப்படின்னா இந்த ஒரு காஸ்ட்டுக்கு இவங்க தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு வர்றதான் காஸ்ட் சென்டர். இப்போ நான் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸோட சென்டர் எதுவாக இருக்கும்? மேனுஃபேக்சரிங் செக்டாரில் இருக்கும். மேனுஃபேக்சரிங் எங்கே நடக்குதோ அங்கே தான் டைரக்ட் காஸ்ட் நடக்கும். ஸோ அந்த காஸ்ட்டுக்கான ரெஸ்பான்சிபிள் சென்டர் எங்கே இருக்கோ அதான் காஸ்ட் சென்டர். ஸோ காஸ்ட் சென்டர்ஸ் ஆர் கலெக்டிங் பிளேஸ் ஆஃப் ஃபார் காஸ்ட் பிஃபோர் தே ஆர் ஃபர்தர் அனலைஸ்ட். ஃபார் காஸ்ட் அக்கௌண்டிங் பர்பஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் டேர்ம்ட் அஸ் காஸ்ட் சென்டர்ஸ். இப்போ ப்ரொடக்ஷன் காஸ்ட் எங்கே பார்ப்பாங்க? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் பார்ப்பாங்க. ஸோ அதோட காஸ்ட் சென்டர் என்ன? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அந்த காஸ்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துக்குவாங்களோ அவங்க தான் அந்த காஸ்ட் சென்டர். புரிஞ்சிச்சா? As a production or service location, function, activity or item of equipment for which costs are accumulated. Cost center is a logical unit of accumulation of cost. Underline maniko. Cost center may be of two types, personal and impersonal cost centers. Personal cost or persons, group of persons வச்சு ஒரு சென்டர் இருந்துச்சுன்னா இட்ஸ் அ பர்சனல். இல்லை நார்மலாக ப்ரொடக்ஷன் நடக்குது, மிஷினரி மட்டும் தான் இருக்குது, அந்த இடத்துல ஒரு காஸ்ட் சென்டர் இருக்குது அப்படின்னா இட்ஸ் அன் இம்பர்சனல் காஸ்ட் சென்டர். அடுத்து இது வந்து ஃபர்தராக ப்ராடாக எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் காஸ்ட் சென்டர்ஸ் அண்ட் சப்போர்ட் சர்வீஸ் காஸ்ட் சென்டர்ஸ். இப்போ மிஷின் ஷாப், வெல்டிங் ஷாப் இதெல்லாமே வந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட் சென்டர்ஸ். சர்வீஸ்னால் பாரு, ஹெல்ப் டெஸ்க், டிரான்ஸ்போர்ட், எந்த இடத்துல நீ வந்து சர்வீஸ் ஹெல்ப் கேட்குறியோ. இப்போ அமேசான்லேயுமே வந்து கஸ்டமர் கேர் கேட்குற, சர்வீஸ் உன்னோட டெலிவரி வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா அந்த அவங்களோட அந்த இன்சார்ஜ் பர்சன்ட்டை கேட்பில்ல, அதுதான் காஸ்ட் சென்டர். புரிஞ்சிச்சா? அடுத்து காஸ்ட் ஆப்ஜெக்ட். காஸ்ட் ஆப்ஜெக்ட்ங்கிறது வந்து ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ ஒரு பிளேஸ் ஒரு ஆப்ஜெக்டை குறிக்கிறது. ஸோ காஸ்ட் ஆர் ஆஃபன் மெஷர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட், சர்வீசஸ் டு அ ஹோட்டல் கெஸ்ட் ஆர் அ சேல்ஸ் டெரிட்டரி. These are known as cost object. Cost centerங்கிறது ஒரு பிளேஸ், காஸ்ட் ஆப்ஜெக்ட்ங்கிறது அந்த ப்ராடக்டோட சர்வீசஸ். நீ வந்து சின்ன பிள்ளையில 11th சின்ன பிள்ளை அப்படின்னா இப்போ நம்ம வந்து CMA படிக்கிறோம் அப்படின்னா நம்ம சின்ன பிள்ளை அப்படின்னா 11th 12th காமர்ஸில் என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க? GAPP சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். இங்கே அதே மாதிரி GACAP படிப்போம், ஜென்ரலி அக்செப்டட் காஸ்ட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். அதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். ரெண்டுமே ஆனால் ஒன்று தான். ஜென்ரலாக சில பிரின்சிபல்ஸ் சொல்லியிருக்காங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். காஸ்டிங்க்குன்னு தனியாக கொடுத்துருக்காங்க, அதனால் GACAP. புரிஞ்சிச்சா? அடுத்து காஸ்ட் யூனிட். It is a device for the purpose of breaking up cost into smaller subdivisions attributable to product or services. இப்போ ஒரு ப்ராடக்ட்னு ஃபுல்லாக சொல்கிறேன்னா இட்ஸ் அ காஸ்ட் ஆப்ஜெக்ட். அந்த ப்ராடக்டில் இருக்கிற இப்போ ஒரு பென் அப்படின்னு எடுக்கிறேன்னா இங்க்கு தனியாக, பிளாஸ்டிக் தனியாக, ஸ்டீல் தனியாக, நிப்புக்கு தனியாக இப்படிலாம் எடுத்திங்கன்னா இட்ஸ் அ காஸ்ட் யூனிட். அந்த இங்க்குங்கிறது காஸ்ட் யூனிட், அந்த பிளாஸ்டிக்ங்கிறது காஸ்ட் யூனிட், இது எல்லாமே வந்து காஸ்ட் யூனிட். புரிஞ்சிச்சா? ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர் காஸ்ட். அடுத்து போகலாமா? அது காஸ்ட் யூனிட்டுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பவர் அப்படின்னா மெகாவாட், கிலோவாட் ஹவர். சிமெண்ட், மெட்ரிக் டன், இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோ, இதெல்லாம் கேட்பாங்க. அப்ராப்ரியேட் காஸ்ட் யூனிட் கேட்பாங்க. ஆட்டோமொபைல் அப்படின்னா நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ். ஆடிட் ஃபார்ம் அப்படின்னா ஆடிட் ஃபைல் ஆர் சார்ஜபிள் ஹவர்ஸ். அடுத்து ஹோட்டல், இது சர்வீசஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ரூம் பெர் டே, ஹாஸ்பிட்டல்னா பேஷண்ட் பெர் டே. குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா டன் பெர் கிலோமீட்டர். பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா பேசஞ்சர் பெர் கிலோமீட்டர். அடுத்து காஸ்ட் டிரைவர்ஸ். காஸ்ட் டிரைவர்னால் என்ன? ஒரு இதை வந்து கொண்டு போகிறது. அப்போனா எதை நோக்கி ஒரு விஷயம் போகுதோ அதுதான் காஸ்ட் டிரைவர். கரெக்டாக? இப்போ நீ எக்ஸாம்பிள் பாரு, உனக்கு புரியும். மிஷின் செட்டப் அப்படின்னா எத்தனை மிஷின் செட்டப் இருக்கோ அத்தனை விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கும். கரெக்டாக? அத்தனை ஒர்க்கை நம்மளால் பண்ணி முடிக்க முடியும். இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன் ஹவர்ஸ். இதெல்லாமே வந்து காஸ்ட் டிரைவர்ஸ். ஆர்டரிங் காஸ்ட் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ்க்கு எவ்வளோ காஸ்ட். டெலிவரி காஸ்ட் அப்படின்னா நம்பர் ஆஃப் டெலிவரிஸ். எதை நோக்கி போகிறோம் அதான் காஸ்ட் டிரைவர்ஸ். புரிஞ்சிச்சா?
நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, அடுத்து காஸ்ட் அலோகேஷன், காஸ்ட் அப்போர்ஷன்மெண்ட். காஸ்ட் அலோகேஷன் அப்படின்னா பிரித்து வைக்கிறது. இது தனியாக டைரக்ட் மெட்டீரியல், இது தனியாக வந்து இன்டைரக்ட் மெட்டீரியல், இது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இது வரும், இது இந்த டிபார்ட்மெண்ட் வருங்கிறத தனித்தனியாக பிரித்து வைக்கிறது தான் அலோகேஷன். When items of cost are identifiable directly with some products or departments, such costs are chargeable to such cost centers. This process is known as cost allocation. Wages paid to workers of service department can be allocated to a particular department. இதை நீ தனியாக காஸ்ட் அலோகேட் பண்ணிட்டியா? டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் மெட்டீரியல் டைரக்டாக நீ கொடுக்குற, ஸோ பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அலோகேட் பண்ணிட்டேன். Indirect materials used by a particular department can be allocated to the department. Concerned department or a product should be cost, the cost to be incurred and exact amount of cost should be computed. Cost allocation la idha புரிஞ்சுச்சா? அடுத்து காஸ்ட் அப்போர்ஷன்மெண்ட். இதில் வந்து இந்த ஒரே ஒரு பாயிண்ட், the predetermination of suitable basis of apportionment is very important and usually following principles and adopted in order to find suitable relation between cost object and to be allocated. இது காஸ்ட் அப்போர்ஷன்மெண்ட்ங்கிறது வந்து ஒரு தனி டாப்பிக்காகவே இருக்கும் லேபர் காஸ்டிங்கில். லேபர் காஸ்டிங்லேயும் ஓவர் ஹெட்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் கிளியர் அபவுட் தட், வெரி சாரி. ஸோ அது வந்து என்னென்னா காஸ்ட் அப்போர்ஷன்மெண்ட். இப்போ ஃப்ளோர் ஆக்குபைடு கொடுத்துருப்பாங்க, ஹார்ஸ் பவர் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃப்ளோர்ஸ் ஆக்குபைடு அப்படின்னா நீ எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவ? காஸ்ட் எதுக்கு? ஹார்ஸ் பவர்னால் எலக்ட்ரிசிட்டிக்கு யூஸ் பண்ணுவேன், கரெக்டாக? இது ஃப்ளார்ஸ் ஆக்குபைட்னா இப்போ வந்து ஒரு எப்படி சொல்கிறது, வெயிட் 1 minute. இப்போ ஹார்ஸ் ஹவர்னால் நீ எலக்ட்ரிசிட்டிக்கான காஸ்ட் அப்போர்ஷன்மெண்ட் பண்ணிடுவேன். இப்போ ஃப்ளார் ஆக்குபைட்னா இப்போ இந்த ஏரியாவுக்கு இந்த இதை நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா அது ஃப்ளார் ஆக்குபைடு எடுப்பேன். ஸோ இதுவுமே வந்து ஏரியா கவர்டு. புரிஞ்சிச்சா? இப்போ ஏரியா பேஸ்ட் எது வந்தாலும் நீ ஃப்ளார் ஆக்குபைடு வச்சு எடுப்ப. இப்போ நம்பர் ஆஃப் மிஷினரி உனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மிஷினரி செட்டப்புக்கு நம்பர் ஆஃப் மிஷினரி செட்டப், நம்பர் ஆஃப் அந்த டெலிவரி, இப்போ டெலிவரி காஸ்ட்னா நம்பர் ஆஃப் டெலிவரிஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீ அந்த பேசிஸில் எடுத்துக்கோ, கரெக்டாக? இப்போ சேலரின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸை வச்சு கனெக்ட் பண்ணுவேன். ஸோ அதுதான் காஸ்ட் அப்போர்ஷன்மெண்ட், கரெக்டாக? சர்வீஸ் ஆர் யூஸு தகுந்த மாதிரி நம்ம அதை வந்து அப்போர்ஷன் பண்ணுறது, பிரித்து வைக்கிறது. புரிஞ்சிச்சா? ஓகே, அடுத்து காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் கேட்டு இட் டீல்ஸ் வித் வாட் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, 1லேருந்து 24 வரைக்கும் இருக்கா? ஃபஸ்ட்டு நம்ம 1 to 10 படிப்போம். அடுத்து 11 to 20, 21 to 24. நீ 3ஆக பிரிச்சுக்க போகிற. 1 to 10, 11 to 20, 21 to 24. ஸோ ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட். டைரக்டாக, இன்டைரக்டாக, ஃபிக்ஸடாக, வேரியபிளாக, செமி வேரியபிளாக, அவாய்டபிள் காஸ்ட்டாக, அன்அவாய்டபிள் காஸ்ட்டாக நீ ஃபஸ்ட்டு வந்து கிளாஸிஃபை பண்ணிக்கிற காஸ்ட்டு. அந்த காஸ்ட்டை கிளாஸிஃபை பண்ணதுக்கப்புறம் கெப்பாசிட்டியை டிட்டர்மைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு காஸ்ட்டை கிளாஸிஃபை பண்ணுறேன், அடுத்து கெப்பாசிட்டி டிட்டர்மினேஷன் பண்ணிக்கிறேன். அடுத்து எக்ஸ்பென்சஸ் என்னென்ன அப்படிங்கிறது ஓவர் ஹெட்ஸில் பார்க்குறேன் CAS 3ல். அடுத்து அது இப்போ வந்து எக்ஸ்பென்சஸ் பண்ணதுக்கப்புறம் கன்சப்ஷன் எவ்வளோன்னு பார்க்குறேன். கேபிட்டல் கன்சப்ஷன் பார்க்குறேன். கன்சப்ஷன் பார்த்ததுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் பார்க்குறேன். 5 classification of cost, capacity determination, overheads, capital consumption, transportation. First 5 முடிஞ்சிருச்சா? ஃபஸ்ட்டு காஸ்ட் டிட்டர்மைன் பண்ணேன், அடுத்து கெப்பாசிட்டியை டிட்டர்மைன் பண்ணேன். ஃபஸ்ட்டு காஸ்ட் கிளாஸிஃபிகேஷன், கெப்பாசிட்டி டிட்டர்மினேஷன்,
அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஓவர் ஹெட்ஸ் கிளாஸிஃபை பண்ணோம். அடுத்து கன்சப்ஷன் எவ்வளோன்னு பார்த்தோம். அடுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன். அடுத்த 5 ஃபஸ்ட்டு 5க்கு ஒரு இது முடிஞ்சிச்சா, அடுத்த 5க்கு வா. ஃபஸ்ட்டு மெட்டீரியல் காஸ்ட், எம்ப்ளாயி காஸ்ட், காஸ்ட் ஆஃப் யூட்டிலிட்டிஸ், பேக்கிங் மெட்டீரியல் காஸ்ட், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ மெட்டீரியல் ஃபஸ்ட் யூஸ் பண்ணுறோம். மெட்டீரியல் வந்து யார் இருந்தால் தான் மெட்டீரியல் யூஸ் பண்ண முடியும், எம்ப்ளாயி இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அடுத்து எம்ப்ளாயி வர்றாங்க. எம்ப்ளாயிக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன யூட்டிலிட்டிஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறாங்க. அடுத்து பேக்கிங் மெட்டீரியல் காஸ்ட் பார்க்குறாங்க. அடுத்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்க்குறாங்க. ஸோ மெட்டீரியல், எம்ப்ளாயி, காஸ்ட் ஆஃப் யூட்டிலிட்டி, பேக்கிங் மெட்டீரியல் காஸ்ட், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். 10 முடிஞ்சிருச்சா? ஸோ ஃபஸ்ட்டு காஸ்ட்டை கிளாஸிஃபை பண்ண, அடுத்து கெப்பாசிட்டி டிட்டர்மைன் பண்ண, அடுத்து ஓவர் ஹெட்ஸ், கேபிட்டல் கன்சப்ஷன், அடுத்து காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அடுத்து மெட்டீரியல் காஸ்ட், எம்ப்ளாயி காஸ்ட், காஸ்ட் ஆஃப் யூட்டிலிட்டிஸ், பேக்கிங் மெட்டீரியல் காஸ்ட், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அடுத்து இப்போ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸாக வருது பாரு. அடுத்து 5 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ், ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஓவர் ஹெட்ஸ். இது எல்லாமே வந்து எங்கே தான் நடக்கும், அதர் தேன் ஃபேக்ட்ரியிலேருந்து நீ ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நடக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ், ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட், காஸ்ட் ஆஃப் சர்வீஸ் காஸ்ட் சென்டர், நீ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற அதுக்கான காஸ்ட், பொல்யூஷன் கண்ட்ரோல் காஸ்ட், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட். புரிஞ்சிருச்சா? 15 படித்தாச்சு. 11லேருந்து 15 இன்னொருக்கு ரிப்பீட் பண்ணுறேன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸையுமே ஆஃபீஸில் இருக்கிறவங்க தான் பே பண்ணுவாங்க. அடுத்து சர்வீஸ் சென்டர் காஸ்ட், அடுத்து வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் காஸ்ட், அடுத்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட். அடுத்து 16 to 20 செல்லிங் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம மிஷினரியை கேர் பண்ணுற டைம். ஸோ டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன். டிப்ரிசியேஷனுங்கிறது மிஷினரிக்கு பண்ணுறது, அமார்டைசேஷனுங்கிறது வந்து குட்வில்க்கு பண்ணுறது. அடுத்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபினான்சிங் சார்ஜஸ், அடுத்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட், ஜாயிண்ட் காஸ்ட், ராயல்ட்டி அண்ட் டெக்னிக்கல் நோஹவ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மிஷினரியை கேர் பண்ணிக்கிட்டோம், டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன். அடுத்து மிஷினரி வாங்குறதுக்கான காஸ்ட், இன்ட்ரெஸ்ட்டு, ஃபினான்சிங் அதெல்லாம் நம்ம எடுத்து வைக்கிறோம். அடுத்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட், அடுத்து ஜாயிண்ட் காஸ்ட், அடுத்து ராயல்ட்டி அண்ட் டெக்னிக்கல் நோஹவ் ஃபீ. ஸோ இப்போ 1 to 20 ஐ திங்க் யூ ஆர் கிளியர்டு இன் CAS 20. 1 to 20 எந்த CAS கேட்டாலும் சொல்ல தெரியணும். அடுத்து இன்னும் 4 தான். அடுத்து குவாலிட்டி கண்ட்ரோல் செக், மேனுஃபேக்சரிங் காஸ்ட், ஓவர் பர்டன் ரிமூவல் காஸ்ட், அடுத்து ரெவென்யூ இன் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ இன் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட். குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணுறேன். அடுத்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட், அடுத்து வந்து ஓவர் பர்டன் ரிமூவல் காஸ்ட், வேறு ஏதாவது ஓவர் பர்டனாக இருந்தால் அது ரிமூவ் பண்ணுறோம். அடுத்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ இன் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த கிளாஸோட லாஸ்ட் பார்ட் CAS 1 to 24 இன்னொரு ரிவைஸ் பண்ணிட்டு we are going to close this class. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட்டை கிளாஸிஃபை பண்ணியாச்சு. அடுத்து கெப்பாசிட்டி டிட்டர்மைன் பண்ணியாச்சு. ஓவர் ஹெட்ஸ், கேபிட்டல் டிட்டர்மினேஷன், கன்சப்ஷன். அடுத்து காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், மெட்டீரியல் காஸ்ட், எம்ப்ளாயி காஸ்ட், காஸ்ட் ஆஃப் யூட்டிலிட்டிஸ், பேக்கிங் மெட்டீரியல் காஸ்ட், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அடுத்து எங்கே வந்துட்டோம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ், ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட், காஸ்ட் ஆஃப் சர்வீஸ் சென்டர் காஸ்ட், சர்வீஸ் காஸ்ட் சென்டர், அடுத்து பொல்யூஷன் கண்ட்ரோல் காஸ்ட், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட். 15 வரைக்கும் முடிஞ்சிச்சா? அடுத்து டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபினான்சிங் சார்ஜஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட், ஜாயிண்ட் காஸ்ட், அதுக்கப்புறம் ராயல்ட்டி அண்ட் டெக்னிக்கல் நோஹவ் ஃபீ. அடுத்து லாஸ்ட் 4 குவாலிட்டி கண்ட்ரோல், மேனுஃபேக்சரிங் காஸ்ட், ஓவர் பர்டன் ரிமூவல் காஸ்ட், burden of treatment of revenue in cost statement. Hope you cleared in basic. Tomorrow's class we can discuss more about cost accounting, and that's it for today. Thank you.